நமஸ்தே. வினோத விடுமுறை. நீங்க இப்போ பார்க்க போற டிராமா அதுதான். என்னுடைய கிளையண்ட் ஒருத்தர் கண்டினியூஸா பிஸியா இருந்தார். அதாவது மல்டிபிள் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் அவர் வீட்டுக்கு போவாரான்னு கூட எனக்கு தெரியாது. அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் இஸ் ஆல்சோ இன்வால்வ்ட் இன் பிசினஸ் அண்ட் ஷி வாஸ் ஆல்சோ ஹேவிங் மல்டிபிள் ஆக்டிவிட்டிஸ். இவங்க ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணிப்பாங்க, அவங்களுக்குள்ளேயே இன்டர்காம்ல தான் பேசிப்பாங்களா, இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வந்ததுதான் வினோத விடுமுறை டிராமாவுடைய பேஸ். சோ இவங்க எல்லாரும் ஒரு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து எந்த நிலைமையில பேசுவாங்க ஆர் வாட் தே வில் கான்வர்ஸ். கேபி சாருக்கு நான் எழுதின பிளேல இந்த பிளே ரொம்ப பிடிக்கும். என்ன அடிக்கடி அப்ரிஷியேட் பண்ண பிளே இது. இன்ஃபேக்ட் வினோத விடுமுறை பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் எனக்கு ஃபோன் பண்ணி அவர் சொன்னார், why can't we both do a play அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு வந்து இந்த பிளே has made an impact. இந்த பிளே போட்ட போதெல்லாம் இதுக்கப்புறம் நாங்க எப்பெல்லாம் இந்த பிளே போடுறோமோ அப்பெல்லாம் எங்கள்கிட்ட வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐ ஆல்சோ வாண்ட் டு ஃபாலோ வாட் யூ ஆர் டெல்லிங் இந்த பிளே. வீட்டுக்கு போனா கொஞ்சம் மொபைல்ல ஆஃப் பண்ணி வைக்கலாமோ அப்படின்ற அளவுக்கு they will tell. ஸோ இப்போ பார்க்க போற பிளே வினோத விடுமுறை. வெல், இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை ஷேர் பண்ணுங்க, எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களை பத்தி நிறைய பேர்கிட்ட சொல்லுங்க இந்த மாதிரி பிளேஸ் இருக்குன்னு. அண்ட் dummiesdrama.com அப்படின்ற வெப்சைட்ல ஹோம் பேஜ்ல இருக்கிற எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை நீங்க ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா அதுல எங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்க ஸ்டோர் பண்ணிட்டு கண்டினியூஸா எங்கெல்லாம் பர்ஃபார்ம் பண்றோமோ we will keep you informed. ஆக்சுவலா இந்த மாதிரி டிராமாலாம் ஸ்டேஜ்ல பார்த்தா எப்படி இருக்குன்ற ஒரு தாட் வந்ததுன்னா நெக்ஸ்ட் டைம் நாங்க ஸ்டேஜ் பண்ணும்போது நாட் ஓன்லி திஸ் பிளே, எனி பிளே வந்து பாருங்க. Thank you for supporting Dummies. Sit back, relax and enjoy Dummies dramas. வினோத விடுமுறை. அதுல ரெண்டு இடம் காலி ஆகுது அப்படின்னு ஜோசியர் என் மேனேஜர் கிட்ட சொன்னதா என்னோட அப்பா என்கிட்ட சொன்னார். ரெண்டு இடமும் ஸ்டேட்டஸ் வைஸ் நமக்கு நல்ல ஈக்குவலா இருப்பாங்க. முதல் இடம் சதீஷ், அவன் நம்ம கிளைண்ட் அனந்த கிருஷ்ணனோட பையன். நல்ல எஜுகேஷன், நல்ல வேலை, நல்ல சம்பளம், சொந்த வீடு, ரெண்டு கார்ஸ், அதர் அசெட்ஸ், எவ்ரிதிங் ஓகே. பட் இட்ஸ் a joint family. அப்பா அம்மாவோட தான் பையன் இருக்கான். என்னதான் ஒரே பையனா இருந்தாலும் யூசுவலி அவனே சோன் இல்லையா, இந்த ஜாதகத்துல அதான் பாதகம். ரெண்டாவது இடம் நம்ம பாஸ்ட் ரோட்டரி கவர்னர் ராமகிருஷ்ணனோட பையன் ராகேஷ். MBA, US, MS, IBM, அங்க சொந்த வீடு, காரு, நாயெல்லாம் கூட வச்சிருக்கான். ரொம்ப சேஃபா இருக்கும். என்ன கேட்டா முதல்ல இந்த இடத்த மூவ் பண்ணி பார்க்கலாம் தோன்றது. நான் ராமகிருஷ்ணன் போய் அகிலா கிட்ட பேசி பார்க்கிறேன். அவளை கிராண்ட் ஷோல ஒரு லஞ்ச் கூப்பிட்டா வந்துடுவான். அப்புறம் ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ், இந்த சதீஷ் வீட்டுல அனந்த கிருஷ்ணன் தான் எல்லாம் டிசைட் பண்ணுவாரு. ஆனா ராகேஷ் வீட்டுல அகிலா தான். அப்ப விட மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு பையனோட ரெண்டு பையனோட போட்டோவையும் வாங்க உங்களுக்கு அனுப்புறேன். அப்பா கிட்ட கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொல்றேன். அது நீங்க எதை செலக்ட் பண்றீங்களோ அது பின்னாடி ஒரு பென்சில் சின்ன ஒரு டிக் மார்க் அந்த போட்டோல போடுங்க, நான் டிசைட் பண்ணிக்கிறேன். ஓகே. இந்த ராகேஷ் நம்ம வந்து லைன் அப் பண்ணோம்னா once in 2-3 months நம்மளும் ஒரு ட்ரிப் US போயிட்டு வரலாம். அதனால பாக்குறேன். ஓகே ஓகே சேகர், குட் நைட். One more thing, Shekhar. நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டு இட்ஸ் குவைட் சம் டைம்.
10 days இருக்கும்னு நினைக்கிறேன். We should plan to meet. Okay? Once again, good night. அம்மா யாராவது பார்த்தா உனக்கும் அப்பாக்கும் சண்டை அதனால தான் இப்படி எல்லாம் பேசிக்கிறேன்னு நினைப்பா. இல்ல ஒரேடியா அவ டைவர்ஸே பண்ணிட்டியோன்னு நினைச்சுப்பா. என்னம்மா பண்றது? எங்க ஒர்க் லோட் அந்த மாதிரி. காத்தால சாயந்தரம் வரைக்கும் we are so busy. நாங்க இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறப்போ நம்ம வீட்டுக்குள்ள லேண்ட்லைன் கனெக்ஷன் கூட கிடையாது. நானும் அவரும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதே எல்லாம் ஷாப் பீஸால தரையில எழுதி வச்சுதான். எங்க போறோம், எப்போ வருவோம், என்ன சமயம் எல்லாம் தரையில தான். அப்புறம் எங்க அப்பாவுக்கு தமிழ் வேற சரியா வராது. கையெழுத்து வேற பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கும். இந்த பிரச்சனை சின்ன ராவா பெரிய ராவா வந்தா பரவாயில்ல, இது வந்து ராவா தாவானே வரும். கோலம் போட்டெல்லாம் வச்சுக்கோ, எங்க கையெழுத்து முடிஞ்சு எங்க உங்க அப்பா கோலம் ஆரம்பிக்கிறதுன்னே தெரியும். அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்காக அந்த நேரம் வந்து கேன்சர் டேப் ரெக்கார்டர்னு ஒன்று இருக்கும், அதுல ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ வாய்ஸ் ரெக்கார்டர் என்ன பண்றது? எங்களுக்கு நாள் முழுக்க 2 பேருக்கும் ஏகப்பட்ட என்கேஜ்மெண்ட் வரும். எனக்கு இந்த மாதிரி வந்து மீட்டிங்ஸ், திறப்பு விழா, பிளான்ட் விசிட் இந்த மாதிரி. அப்பாவுக்கு போர்டு, நெகோசியேஷன் இந்த மாதிரி, இன்கம் டாக்ஸ், ஆடிட்டிங், அக்கௌண்டிங். எங்கடா மீட் பண்ணிக்கிறது? இதுல ஒரு பெரிய ஜோக் என்ன தெரியுமா? நீங்க 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றீங்க, அதுவும் பக்கத்து பக்கத்துல. கரெக்ட், ஒரே ஆஃபீஸ் தான், சேம் பில்டிங் தான், பட் வேற வேற ஃப்ளோர்ஸ். நாங்க இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறப்போ உன் வயசு தான் இருக்கும். அப்பாவுக்கு வேலை படுத்தேன்னு முதல்ல ஆரம்பிச்சோம். இப்போ it has gone into a multi global business with billions and billions of money into it. Okay. நானும் அப்பாவும் பேசிக்கிறதே இன்டர்காம்ல only after prior appointment, you know. ஆனா வீடு ஏண்டி இந்த வீட்டுக்கு என்ன? நீ பிறந்தப்போ வெஸ்ட் மாம்பலத்துல 600 ரூபாய் வாடகை எல்லாம் கொடுத்து வச்சிருந்தோம். இப்போ அடையாறுல 6 கிரவுண்ட்ல 6000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு. இதுக்கு என்ன? ஆனா அப்பெல்லாம் எல்லாரும் வீடு டுகெதர்மா. ஆனா இப்போ ஏன் உள்ள இருந்து ஒரு ரூமுக்கு வரணும்னாலே உன்கிட்ட இன்டர்காம்ல பெர்மிஷன் கேட்டு வர வேண்டியிருக்கு. அதெல்லாம் ஒரு லிவிங் ஸ்டைல் தான். வாசல்ல நாய் குறைச்சாதான் வீட்டுக்கு யாரும் வந்திருக்காலே தெரியாது. அது அப்பாவா இருந்தாலும் living style. And one more thing, okay, I want to tell you. இந்த நாய் வந்து கோபமா குறைச்சதுன்னா அது வந்து யாரும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். பாசமா குறைச்சதுன்னா நம்மள யாரும். அது வந்து பாவமா குறைச்சதா அதுக்கு பசி. நீ இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணணும். ஐ அம் ஹாப்பி மா. உனக்கு உன் பொண்ணு குரலை விட நான் கேட்க ரொம்ப நல்லா புரியுது. ஏமா என் கல்யாண விஷயத்தை கூட இப்படி ரெக்கார்ட் பண்ணி தான் பேசிட்டு போறீங்களா? ஏண்டே இப்போ என்ன நாங்கள் ஃபைனலைஸாக பண்ணிட்டோம், உடனே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது பாருங்க, அப்பா வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு டாக்டர் வந்து கரெக்டாக ஷார்ப்பாக டைட்டுக்கு பில்ஸ் போட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான்டா இதெல்லாம் ஒரு ஃபெசிலிட்டி தானே. சம்திங் போன வாரம் நானும் அப்பா வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசிட்டோம். Our standard of living has gone up, but not our standard of life, ma. பாரதி மாதிரி பேசு. இல்லையா, நான் லாவண்யா கூட போனேன், டின்னர்லாம் வந்து சாப்பிடல. கண்டிப்பா குமாரி உங்களோட ஓகே. ஆல்ரைட் ஹனி, I'll see you then. Good night. Bye, Sarah. சாப்பிடுறியா? Just a second, wait. இப்ப எதுக்கு வெளில ஓடுன? இல்லையா, நான் இவங்க கூட பேசுறது வெளியில இருந்து பேசுற மாதிரி இருக்கணும், அதான். சாப்பிடுறியா? Wait, just a second, wait. Hello. Hey, hi. Hey, sorry, man. Hey, come on, Adya. ஒன்ன மறக்க நான் நேற்று ஈவினிங் கூட உன்னை பத்தி தான் பேசியிருந்தேன். சரி, அரௌண்ட் 7:30 என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். என்னது, உன் கூட தான் இருந்தேன். No. You got me wrong, right? Alright, fine, I'll see you later. Bye. என்னடா இது? செல்போன் தான் வாழ்க்கையா? என்ன பண்றது? கம்பெனிஸ். Who is compelling you? உனக்கு எதுனா இத்தனை மொபைல்ஸ்? நீ எப்படி சொல்ற? இது வீட்ல யாரா ஃபோன் பண்ணா? இது என் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இது
நான் யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். அப்புறம் அவ ஃபோன் பண்ணி half an hour. Life is miserable, man. சாப்பிடுறியா? Just a second, right? Hey, Kalpana. Hey, Viji. Hey. இல்ல பாரு. No. You know one thing? சரி, fine. Give me 15 minutes, I'll call you back, alright? Alright, bye. Isha, இந்த நம்பர்ல ஏதாவது ப்ராப்ளம்? நம்பர்ல என்ன ப்ராப்ளம்? நேம் சேவ் பண்ணி வச்சுக்க வேண்டியதானே? Wow, அது எனக்கு தெரியாது. But they are sisters. ஒரே வீடு, ஒரே குரல். அக்காவோட பேசுறது தங்கைக்கு பிடிக்காது. தங்கையோட பேசுறது அக்காவுக்கு பிடிக்காது. Life is crazy, man, these two. Too much. டேய், சாப்பிடுறியாடா? Just a second, wait. Hey, Sandhya Nali. எங்க இருந்த? பப்ல இருந்த? என்னது? அம்மா, இல்லம்மா. இல்லம்மா, it was No, fine. சரிம்மா. Okay, fine. Good night. சரி, அம்மா கிட்ட நம்பர் கிடைச்சது. Hello. I'll call you back. சரி, என்ன சொன்ன? சத்தம் போடா. Hey. ஹலோ. பிரணவ் இல்ல. எங்க ஃபேமிலி விஷயமா கொஞ்சம் பேசிட்டு இருக்கோம். நீங்க அப்புறம் ஃபோன் பண்ணுங்க. Shruti, man. சாப்பிட்டியா இல்லையா? Whatever, man. Hey, நான் அகர்வால் ஃபேமிலி ரிசப்ஷன் சாப்பிட்டு இப்பதான் வரேன் நான். லாண்ட்ரில எடுத்து போறீங்க. Okay, man, relax. சரி இல்ல ஹெல்ப். All things, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நான் சொல்லுவேன். Nobody has a sister like mine. எனக்கும் அதேதான். Nobody should have a brother like you. Whatever, man. Good night. சொல்லிருக்கேன், எனக்காக வெயிட் பண்ணாதே, நீ போய் படுத்துக்கோ. ஹெல்த் என்னத்துக்காகும்? உங்க ஹெல்த் கொஞ்சம் பாக்கணும்ப்பா. முதல்ல என்ன சாப்பிட ஏதாவது எடுத்து வரேன். அப்புறம் எதுவும் வேண்டாம்னு சொன்னா நீ கேட்க வர மாட்டே. Do one thing, just give me a glass of juice. That's sufficient. என்னமா இது? உங்க அம்மா உன் கல்யாண விஷயமெல்லாம் பேசியிருக்காங்க. இப்பதான் செகண்ட் இயர் படிக்கிறேன், அதுக்குள்ள என்ன அவசரம்? அப்பா நான் டிகிரி முடிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. Time is flying, you know. இப்பதான் உன்னை கொண்டு போய் எத்திராஜ் காலேஜ்ல பிகாம் சேர்த்து விட்டு அந்த மாதிரி இருக்கு. 5 வருஷம் ஆயிடுச்சு அதுக்குள்ள. பிகாம்லாம் கரெக்ட். ஆனா நீங்க என்ன சேர்த்து விட்டது எம்ஓபி வைஷ்ணவா காலேஜ்ல. ஏன்பா நீங்க பேசுறத பார்த்தா உங்களுக்கு என்ன மாதிரி இன்னொரு பொண்ணு இருக்காளுன்னு தோணுது. Come on. அப்படிதான். You know, time is running very fast. So, memories of the past நான் வரையிறப்பா. லைட்டை ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுட்டு யோசிக்கவே முடியல. அதான் ப்ராப்ளம். நீங்க தான் நின்னுட்டு யோசிக்கணும். டைத்தை நிறுத்திட முடியாது. Okay. Relax. கோச்சுக்காத. You know, நான் வளர்த்த கம்பெனி பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஆனதுலேருந்து நிறைய டைரக்டர்ஸ் சேர்மன் என்னையே தூக்கணும்னு பார்க்கறாங்க. அடுத்த போர்ட் மீட்டிங்ல அதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேமிலியை கூட ஒதுக்கி வச்சுட்டு வேலை செஞ்சு அம்மா கூட வாய்ஸ் ரெக்கார்டர்ல பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Thanks to this recording technology பா. இத மட்டும் கண்டுபிடிக்கல. இத்தனை நாளுக்கு நீங்க அம்மாவையே நிறைய நாள் எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு சாயங்காலம் வந்தோம். ஸோ ஐ டைரக்ட்லி கோ டு பெட். காரில் போகும்போது தான் அம்மாவுடைய ரெக்கார்டிங்கே கேட்டுன்னு போவேன். என் கூட வரவங்கலாம் நான் ஏதோ பெரிய லெக்சர் கேட்டுன்னு இருக்கேன் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பட் யூ நோ ஒன் திங், அம்மாஸ் வாய்ஸ் இஸ் வெரி ஸ்வீட். அம்மாவும் ஸ்வீட் தான்ப்பா. அது நீங்க அவங்க கூட இருந்தாதான் தெரியும். ஓகே கோச்சுக்கா. லெட்ஸ் டு ஒன் திங். ஒரு ஃபேமிலி அவுட்டிங் போலாமா? பாசிபிள். நீ என்ன ரொம்ப கிண்டல் பண்ற. ஓகே, இந்த போர்ட் மீட்டிங் முடியட்டும். இமிடியேட்டா நான் சேர்மனா இருக்கேனோ இல்லையோ we are going on an outing. The பாரு. மலேசியா. Is that okay your location? மலேசியாவோ ஏசியாவோ
இல்லனா இங்க சென்னையோ. ஆனா அப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா இருக்கணும். நீ மாத்திரம் எப்படிதான் இப்படி வளர்ந்துருக்கியோ எனக்கே புரியும். We are going and for it. நீ ஒரு பண்ணு, நம்ம பிரணவ் டெல்லி சொல்லி அதுக்கப்புறம் நான் அம்மாக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சிடுறேன். நாளைக்கு அம்மாவுக்கு ஒரு இமெயிலும் வச்சிடுறேன். என் பிஏ விட்டு அம்மாவோட பிஏடியும் சொல்றேன். பாவம் பண்ணி. சரி, நான் பிரணவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஃபோன் பண்ணாதான் நம்ம கான்டாக்ட் பண்ண முடியும். அது கரெக்ட்டா பேர் வச்சிட்டு இருக்கப்பா, சந்திரசேகர்னு. அதனாலதான் அவன் சி பிரணவ். சி ஃபார் செல்போன் பிரணவ். அவன் கையில விரல விட மொபைல் போன்ஸ் தான் ஜாஸ்தி. Shruti, at least let him enjoy, okay? அதான் ஏன்பா உனக்கு ஒர்க்ல நிஜமாவே கொஞ்சம் கூட ஃப்ரீ டைம் கிடைக்காதா? கிடைக்குமா? ஆனா அது கூட இந்த மாதிரி இந்த பிசினஸ் மேனோட ஃப்ரீ டைம் மாதிரி தான். கால்ஃப் லிங்க்ஸ், டென்னிஸ் கோர்ட் அந்த மாதிரி. சொன்னா நம்ப மாட்டேன், எனக்கு இந்த கால்ஃப் கிளப் எந்த பக்கம் பிடிக்கணும்னு கூட தெரியாது. நல்ல வேளை இந்த டென்னிஸ் ராக்கெட்டுக்கு ஒரு பக்கம் கட் இருக்கு. இல்லாட்டி அந்த டைமை கொஞ்சம் வீட்ல ஸ்பெண்ட் பண்ணலாம்ல. come on. Business meetings are very important. Many negotiations take place over there. அந்த மாதிரி வேற யார் கேட்டாலும் நான் சொல்லிடுவேன். ஆனா உங்ககிட்ட போய் சொல்ல முடியல. ஆக்சுவலி ஒரு சொல்லட்டுமா, என்னவோ தெரியல, வீட்டுக்கு வரணும்னு தோணவே மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. But one thing, last week I had a fantastic relaxation. நம்ம கிருஷ்ணகான சபால சுவாமி கிரிதரானந்தா லெக்சர் பகவத்கீதா சாப்டர் 35 எக்ஸலண்டா இருந்தது. பகவத்கீதால சாப்டர் 35 இல்ல. என்ன பேசுறேன், நான் தான் கேட்டேன்னு சொல்றேன். நோ நோ, இந்த பகவத்கீதா இந்த கிருஷ்ணர் அர்ஜுனன் அவங்க 2 பேரும் வருவாங்களே, நான் கேட்டேன். இப்ப தெரியுதுப்பா, ஊர்லயே இவ்ளோ பேர் இவ்ளோ லெக்சர்ஸ் நடத்துறாங்கன்னு. சரி, நீ போய் படுத்துக்கோ. Yeah. நாளைக்கு பேசலாம். யா குட், பட் நீ கொடுத்த ஜூஸ் ரொம்ப ரொம்ப ஃபில்லிங். என்னப்பா? இப்பதான் இதே மாதிரி குடிச்ச ஜூஸ் ரொம்ப ஃபில்லிங்கா இருந்தது. ஓ காட், நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன் இன்னைக்கு. நம்ம அகர்வால் ஃபேமிலியோட வெட்டிங் இன்னைக்கு. அங்க போய் சாப்பிட்டுட்டு ஜூஸ் குடிச்சிட்டு அவங்கள்ட்டலாம் ஜூஸ் ரொம்ப ஃபில்லிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரு, சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்கு, சாப்பிட்ட விஷயம் ஞாபகம் இல்ல பாரு. அப்பா, அந்த கல்யாணத்துல யாரையும் மீட் பண்ணியா? கல்யாணம்னா 100 பேர் வந்து போயிட்டு இருப்பாங்க. இதுல எப்படி நான் யாரையாவது இல்லப்பா, ஒரு பையன் கையில நிறைய மொபைல்ஸோட பேசினானா? கரெக்ட். ஆக்சுவலா ரொம்ப ஜோக்கிங்கா இருந்தது. நான் யார்கிட்டயா பேசிட்டு இருப்பேன், ஒரு பையன் அங்கே நீங்க பாக்கிறதுக்காக ஓடி வருவான், மொபைல் எடுக்க இப்படி ஓடிடுவான். கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி ஓடி வந்தா மொபைல் எடுத்து ஓடுவான். இருக்கலாம், ஆனா அவன் உன் பையன். இத போய் அம்மா அவர்கிட்ட கேட்டனே. சரி, அந்த 2 பையனோட போட்டோஸ் கேட்டிருந்தேனே, வாங்கி வந்திருக்கேன். ஆமா ஆமா, 2 பசங்களோட போட்டோவும் வாங்கி வந்துட்டேன். அந்த 2 பசங்க வீட்லயும் நம்ம சுத்தியோட போட்டோவை கொடுத்து அதையும் ஓகே பண்ணிட்டேன். இதுதான் அந்த போட்டோ. இதுல முதல்ல இருக்கிறது அனந்தகிருஷ்ணன் பையன் சதீஷோட போட்டோ. பையனுக்கு கொஞ்சம் ஓல்டு காலம் இருக்குல்ல, அது அப்பா. நடுவுல இருக்கிறது தான் பையன். அது எனக்கு தெரியாதா? ஆமா, அது என்ன இப்ப அப்பா தோள் மேல இப்படி கை வச்சு சாஞ்சுண்டு போட்டோல கூட தனியா இருக்கிற மாதிரி இல்லையா? என்னம்மா இது? அப்பா அம்மாவோட சேர்ந்துருந்தா ஒரு அப்பீல் கிடைக்கும் அப்படின்னு அவன் நினைச்சிருக்கிறான் இல்லையா? என்ன அப்பீலோ? இது நம்ம ராகேஷ். அப்படியே அகிலா மாதிரி இல்லப்பா. நீ இப்ப அந்த அகிலாவை திட்னியா புகழ்ந்தியா? அம்மா ஜாடா அப்படின்னு சொன்னா போறாதா? ஓகே, இவன் எவ்வளவு ஸ்மார்ட் பாரு. ஜம்முன்னு அப்படி அந்த காலை சார்ந்து என்ன ஒரு ஸ்மார்ட். புரியுது புரியுது. அப்பா மேல சாஞ்சுதான் ஓல்டு லுக்கு,
அதோட சேர்ந்து தான் இப்படி பார்ட்டி மாதிரி பேசுறது. இந்த கல்யாணத்து கூட நல்ல மாடர்னா மாத்தணும். அப்பா நீ என்ன பண்ண, இந்த 2 போட்டோஸ்க்கு ஷேக்கப் ரீச் பண்ணிடு. அவர் இது எது செலக்ட் பண்றாரோ அந்த போட்டோ பின்னாடி சின்னதா ஒரு பென்சிலால ஒரு டிக் மார்க் போட்டு அப்பதான் ஆயிடுச்சு சார். நீ கார் மேல சாஞ்சிட்டு இருக்கான், கோல்டு லுக்கு இப்படிதான் சொல்லியாச்சு. ஒய் ஷுட் ஹி செலக்ட்னு அப்புறம் அப்பா வேற எனக்கு தாத்தா இங்க வா அப்பா இந்த போட்டோ இந்தா. இந்த 2 பையங்க போட்டோல ஏன்னா நல்லா இருக்கான் சொல்லு. ராகேஷ் அழகா இருக்கான், தேங்க்ஸ். சதீஷ் லட்சணமா இருக்கான். டிஃபரன்ஸ் எனக்கு ஸ்ருதிக்கு இருக்கிற வித்தியாசம் தான். நான் நல்லா இருக்கலாம், ஸ்ருதி இஸ் கிரேட். நான் வெளியில அழகு, ஸ்ருதி இன்சைட் ஆல்சோ. தேங்க்ஸ் டா. அப்படியே சொல்லி கொடுத்த மாதிரி பேசிட்ட. எனக்கு ராகேஷ் தான் பிடிச்சிருக்கு. அம்மா உனக்கு யார் பிடிக்குமோ அவரை தான் எனக்கும் பிடிக்கும். உன் செலக்ஷன் ஆல்வேஸ் பெஸ்ட். உன் கார்ல இருந்து உன் சாரி வரைக்கும், உன் ஹெட்பேண்ட்ல இருந்து உன்னோட ஹஸ்பண்ட் வரைக்கும் எல்லாமே கிளாஸ் செலக்ஷன். தேங்க்யூ. பட் ஸ்ருதி ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். இந்த லைஃப்ல நீயும் கொஞ்சம் சொந்தமா முடிவெடுத்து கத்துக்கணும். ஷியோர்மா, நீங்க செலக்ட் பண்றதுனாலே நான் ஓகே சொல்ல போறது இல்லையே. யூ ஃபர்ஸ்ட் செலக்ட் தான சொல்றேன். தாத்தா எல்லாரும் புரியுது. தாத்தா ஸ்ருதி அம்மாட செலக்ஷன் பண்ணல, நானும் இருக்கேன். நீ செலக்ஷன் இல்லடா, கஷ்டம். வேற ஆப்ஷன் இல்ல, அதனால ஒத்துக்கிட்டோம். அதேதான். அம்மா, அப்புறம் அப்பா நம்ம எல்லாம் சீக்கிரமா ஒரு ஃபேமிலி ட்ரிப் போலாம்னு சொல்லிருக்கான். ஆமா நானும் வாய்ஸ் ரெக்கார்டர்ல கேட்டேன். அதை பத்தி டிசைட் பண்ணலான்றதுக்கு 15ஆம் தேதி தங்களோட ½ மார்னிங் ஃப்ரீயா இருக்கிறதாகவும் மீட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ அம் நாட் கோயிங் டு பி ஃப்ரீ எக்ஸாக்ட்லி அட் தட் டைம். அதனால நான் என் பிஏ கிட்ட சொல்லி அவர் பிஏ கிட்ட இன்னொரு நாள் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போறேன். Mom, 15. Come on, chance இல்ல. இது birthday, okay? அதுதான் இல்லை நாளாச்சுடா 15th இன்னொரு நாள் தானே. அதுக்கப்புறம் அவர் வந்து எங்க போனாருன்னா மலேசியான்னு சொல்லியிருக்காரு. அப்பா எனக்கு என்னமோ யூஎஸ் ட்ரிப் ஒன்று போயிட்டு வரலாம் தோணுது. அங்க இந்த ராகேஷும் ஸ்ருதியும் மீட் பண்ணிக்கலாம் இல்லையா? அம்மா ப்ளீஸ் லெட் இட் பி आवर ஓன் ட்ரிப். வேற எந்த கமிட்மெண்ட்ஸும் வேண்டாம். ஓகே சரி, இத பத்தி என்ன முடிவு எடுக்கலாம்ங்கிற முடிவை நான் அப்பா கிட்ட முடிவு பண்ணிட்டேன். பிரமாதம். Deciding to decide itself is a decision. நான் ஆஃபீஸ்க்கு டைம் அந்த கார்ல எல்லாம் ரெடியா? ஆல் செட்மா. அது எப்படி எங்க யார் மாதிரி இல்லாம நீ ஒரு வேற மாதிரி இருக்க? ஒரு வேலைக்காரி செஞ்சு கொடுக்க வேண்டியதெல்லாம் நீ எனக்கு செஞ்சு கொடுக்குற. பாவமா நீ வர்க்கிங் ஃபார் 16 hours a day. ஏன் அம்மாக்கு நான் பண்ணக்கூடாதா? சமயத்துல நீ தாண்டி எனக்கு அம்மா மாமியார் நாத்தனா. But Shruti, I am so proud of you. எல்லாருக்கும் இந்த மாதிரி பொண்ணு கிடைக்காது இல்லப்பா? எனக்கு கிடைக்கல. அதெல்லாம் சந்தியா டார்லிங் அப்படிங்கிற இல்லம்மா, ஹியர் சொல்றது இல்லையா அந்த மாதிரி. நோ பார் வேண்டாம், பி கேர்ஃபுல். கேர்ஃபுல்லா இருக்கேன், சிம் கார்டே மாத்திருக்கேன். that reminds me again. பார் உன் ஃபோன் பில் எக்கச்சக்கமா ஆகுது. அம்மா நான் கம்மியா தான் யூஸ் பண்றேம்மா. அம்மா அப்புறம் வர 15 என்னோட பர்த்டே. So what? அம்மா என் பர்த்டேம்மா, பிளஸ்மா. ஓகே மேனேஜர் கிட்ட சொல்றேன், கடைக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன், போய் 1 or 2 ட்ரெஸ்ஸஸ் எடுத்துக்கோ போ. என்னோட 5 இல்ல 10 1 செகண்ட். Hey, I'll be back, right? எங்க போறா? Sally is chasing him. மாமா மாப்பிள்ள யூஸ்வலா ஸ்ருதி தானே வெயிட் பண்ணுவா, நீங்க ஏன் இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அது சுத்தி கொஞ்சம் தலைவலிக்குதே அப்படின்னு சொன்னா, நான் தான் சரி நீ போய் படுத்துக்கோ, எனக்கும் மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் ரொம்ப டயர்டா அப்புறம் பேசலாம்.
நிறைய டைரக்டர்ஸ் உள்ள வந்து இப்போ அடுத்த போர்ட் மீட்டிங்கோட அஜெண்டாவா ரிமூவிங் த எக்ஸிஸ்டிங் சேர்மன் அண்ட் அப்பாயிண்டிங் நியூ சேர்மன் வச்சிருக்காங்க. 15ஆம் தேதி போர்ட் மீட்டிங். எல்லாருக்கும் பவர்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு எல்லாருக்கும் கொடுத்தேன். ஆமா, ஆனா இப்ப எல்லாருமே என் பவருக்கு ஆசைப்படுறாங்க. மாப்பிள்ள எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சம்பாதிச்சது போதுமே. மாமா, மணி இஸ் நோ மோர் a motivator for me. ஆனா இப்ப நானா வெளியில போனேன்னு வச்சுங்களேன், ஷேகர் steps down as chairman, leaving way for youngsters. அடுத்த தலைமுறையை சேகர் உருவாக்குகிறார். இந்த மாதிரிலாம் நியூஸ் வரும். ஆனா அவங்களாம் அனுப்பிச்சாங்கன்னா இதே நியூஸ் வேற விதமா வரும். ஆமா, நான் இப்படிலாம் ஒர்க் பண்ணிருக்கேன். சரி, அது நீங்க எதுக்கு வெயிட் பண்றீங்க? அதை பேச சொல்லுங்க. சரி, வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, சந்தியா வந்து உங்ககிட்ட 2 பையன் போட்டோ காமிக்க சொன்னா, நம்ம சுத்திக்காக பார்த்து வச்சிருக்கிற பசங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த போட்டோ பின்னாடி ஒரு டிக் மாத்திரம் அடிக்க சொன்னா. போட்டோ 2 திருப்பி பாருங்க. ஏற்கனவே ஒரு டிக் மார்க் இருக்கும், அதுக்கு என் டிக் மார்க்கையும் போட்டு. மாப்பிள்ளை, இது உங்க பொண்ணோட வாழ்க்கை. இப்படித்தான் நீங்க எல்லா டைரக்டர்ஸ்க்கும் ஆபீஸ்ல டிக் போட்டு போட்டு அவங்க எல்லாம் சேர்ந்து இப்ப உங்களுக்கு இன்ட்டு போட்டு நோ அப்படின்னு சொல்றாங்க. மாமா, ஆபீஸ்ல வேணா என்னோட டைரக்டர்ஸ்லாம் சேர்மன் ஆன என்ன மதிக்காம வேணா இருக்கலாம். ஆனா வீட்டோட சேர்மன் சந்தியாவை நான் ரொம்ப மதிக்கிறேன். அதுவும் இல்லாம இப்போ வேற ஒரு போட்டோல டிக் போட்டு என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? வாய்ஸ் ரெக்கார்டர்ல திட்டுவாங்க. நீங்க 2 போட்டோவும் பாத்தீங்களா? உங்க ஒப்பீனியன் என்ன? நான் நேற்றுக்கே திட்டு வாங்கிட்டேன். மாப்பிள்ள, உங்களுக்காக ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த வாய்ஸ் ரெக்கார்டரை ஆஃப் பண்ணிடலாம், இல்ல ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடலாம். ஆனா என்ன நேற்றுக்கு முழுசா நிக்க வச்சு திட்டி தீத்துட்டாங்க. அதாவது நீங்க உங்க ஆபீஸ்க்கும் சந்தியாவே சேர்மன் ஆகிருக்கலாம். அப்ப அங்கேயே என் டிக்கு 2ஆவதா தான் இருக்கு. தேங்க்யூ சேகர். நான் செலக்ட் பண்ண அதே பையனை தான் நீங்களும் செலக்ட் பண்ணிருக்கேன். நமக்குள்ள எவ்வளவு ஒத்துமை பாருங்க. ஐடியல் கப்பல்னா அது நாம தான். நான் வந்து அப்பாவை அகிலா வீட்டுக்கு போய் ஃபார்மலா பேச சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஏன் பிஏ கிட்ட சொல்லி உங்க பிஏ கிட்டையும் அகிலா பிஏ கிட்டையும் கோஆர்டினேட் பண்ணி அவளையும் நான் வந்து லைன் அப் பண்ண சொல்லியிருக்கேன். அப்புறம் வேற என்ன, நீங்க 15th அன்னைக்கு மலேசியா போறத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க. I'm so sorry Shekhar, I'm not going to be free at that time. Okay, so we'll meet on Sunday. Okay. Good night. Good night, Shruti. அம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஐயோ, after 2 weeks, okay? அம்மா, ப்ளீஸ் மா, இட்ஸ் அர்ஜென்ட். இல்லம்மா, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், ரொம்ப டயர்டா இருக்கேன். டாக்டர் சொன்ன மாதிரி டயத்துக்கு நான் வந்து ஸ்லீப்பிங் பில் போட்டுக்கணும். டயட்ல வேற இருக்கேம்மா, டயர்டா இருக்கேம்மா. அப்படி தனக்கோட விஷயம்னு வச்சுக்கோ. ரெக்கார்ட் பண்ணி வச்சுடு. நாளைக்கு கார்ல போறது காத்தால ஃபர்ஸ்ட் திங் அதை கேட்டு போயிடுறேன். ஓகே? Claire cannot be in the car now. Good night. Hey Pranab, உன் மொபைல் கொஞ்சம் ஆஃப் பண்றியா? உன்கிட்ட பேசணும். என்ன சுத்தி, ஏதாவது ப்ராப்ளமா? அந்த பையன் அந்த பையன் இல்ல, இந்த பையன். இந்த பையன் தான் ப்ராப்ளமே. உன்னை மொபைல் ஆஃப் பண்ண சொன்னேன், வைப்ரேஷன் மோட்ல போட்டிருக்கேன். அதான் அவன் சட்டை நடுங்குது. Will you please switch it off? ஓகே ஃபைன். சொல்லியா, என்ன ப்ராப்ளம்? இன்னைக்கு மார்னிங் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்ல இருந்து கால் வந்தது. நீ உன் கிரெடிட் லிமிட்டை எக்ஸீட் பண்ணிட்டதா? Keep it low, okay? பட் யூ டிட். ஏன் வாய்ஸ் லோ ஆகறதுனால உன் பேலன்ஸ் இப்ப லோ ஆகுதுடா. ஸ்ருதி, அது என்னால இல்ல. என் ஃப்ரெண்ட் ஆஷிஷ் தெரியல, எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், அர்ஜென்ட்டா பணம் வேணும் அப்படின்னு கேட்டான். அதான் ஒரு 2 lakhs வித்ட்ரா பண்ணிருக்கேன். 2 நாள்ல தரேன்னு சொன்னான். It's been 2 months. சரி, இத பத்தி அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ பேசினியா? இல்லையா, நீ ஏதாவது? அம்மா கிட்ட சொல்லலாம்னு போனேன். She was tired. தூங்க போயிட்டா. அப்பா கிட்ட முதல்ல பிரணவ் யாருன்னு சொல்லணும். நீ பேசாம விட்டுரு, ஓகே? அதான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் பணம் கட்டிக்கிறேன். Don't worry. What? அட்ஜஸ்ட் பண்றியா? இவ்ளோ நேரமா நீ ஏதோ ப்ராப்ளம்ல இருக்கியா?
That is only temporary. I think in the long run, I need to be very loud. All right, man. Just okay. Good night. Hello? Hello? ஹலோ ஸ்ருதி. ஹலோ சதீஷ். ஸ்ருதி. தாத்தா சொல்லுங்க. ஸ்ருதி, இந்த அகிலா வீட்டிலேருந்து உன்னை பொண்ணு பார்க்கறதுக்கு வரா. தாத்தா, இத பத்தி அம்மா அப்பா கிட்ட பேசுங்க. அவகிட்ட நான் வந்து இமெயில், ஜிமெயில், கியூமெயில், சமையல் வரைக்கும் அனுப்பிச்சாச்சு. ஆனா அவ இதெல்லாம் கண்டுக்க மாட்டான். உனக்கு ஓகேயா? அம்மா அப்பாக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தாத்தா. பாருமா, நீ அந்த ராகேஷ் போட்டோவை கூட காத்தால பார்க்கல. என்கிட்ட யாருமே காமிக்கல. நீங்க எல்லாரும் தான் மாத்தி மாத்தி பாத்துட்டீங்க அந்த போட்டோவை. பட் ஸ்டில் குட் நைட் தாத்தா. ஹலோ. ஹலோ ஸ்ருதி. சதீஷ். சதீஷ், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம அம்மா அப்பா ஒத்துண்டா வேணா we can carry forward, இல்லனா ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம்னு. நான் வேணா தனியா. வாட்? தனியாவா? நீ உங்க அம்மா அப்பா கூட இருக்கிறதுனால தான் நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ். என்னப்பா சொல்ற? அகிலா நம்ம வீட்டுக்கு வராளா? ஆமா, அதாவது அகிலா அவளோட ஒய்ஃப், சாரி ஹஸ்பண்ட், அப்புறம் அவங்க வீட்டு நாயை எங்க போனாலும் அவங்க கூட்டின்னு தான் போவாங்க. அதனால கூட்டின்னு வரட்டுமா அப்படின்னு கேட்டா, என்ன சொன்ன? நான் ஓகே சொல்லிட்டேன். நீ பேசாம உன் ஹஸ்பண்ட் நாய் ரெண்டையும் அடிச்சுட்டு Such a very, very good, wonderful news. சேகர்கிட்ட சொல்லியா? சேகருக்கு அவர் வந்து மாப்பிள்ள டெல்லியில இருந்தாரு. நான் போன் பண்ணி இது மாதிரி அகிலா வரா அப்படின்னு சொன்னேன். என்ன சொன்னார்? யார் அகிலான்னு கேட்டேன். அப்புறம் நான் ராகேஷோட அம்மா அப்படின்னு சொன்னேன். யார் ராகேஷ்னு கேட்டாங்க. அப்புறம் நான் ஸ்ருதின்னு ஆரம்பிச்சு எதுக்கு வம்பு அப்படின்னு உங்க பொண்ணு ஸ்ருதி அதை பார்த்த மாப்பிள்ள சண்டே தானே வரா? இல்ல, அதுலதான் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குமா. இந்த சண்டே டாக் ஷோ இருக்கா, அதனால அகிலா டாக் ஹஸ்பண்ட் ரெண்டையும் கூப்பிட்டு அங்க போயிட்டாங்க. சண்டே ஓகேயான்னு கேட்டான். என்ன சொன்னேன்? ஓகேன்றேன். ஓகேன்றேன். நம்ம அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் ரீஷெட்யூல் பண்ணிக்கலாம். அப்புறம் அப்பா ஒரு விஷயம், இந்த அகிலா வரும்போது ஒரு நல்ல ஒரு வெல்கம் கொடுக்கணும். ஆமா ஆமா ஆமா. நீ என்ன பண்ற? நல்லதா ரெண்டு காஷ்மீர் ஷால், உலன் ஷால், இந்த ஜெர்கி ஷால் எல்லாம் வேண்டாப்பா, அதை வாங்கி வச்சு மூணா வாங்கிடுவேன். எதுக்கு? நம்ம வந்து சாப்பிடறதுக்கு சவுத் இந்தியன் டிஷஸ், நார்த் இந்தியன் டிஷஸ், கான்டினென்டல் டிஷஸ் எல்லாம் ரெடி பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். அப்புறம் பிடிக்கிறதுக்கு இந்த டெட்ரா பேக், இந்த ஏரேச்சல் வாட்டர் இதெல்லாம் வேண்டாப்பா. ஆர்கானிக் ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ். பிரமாதம் பிரமாதம். அப்புறம் 2 பாக்கெட் பிஸ்கட் வாங்கிடுவேன். நாய்க்கு ஓகே, அது என்ன பிராண்ட் சாப்பிடுவோம், என்ன பிடிக்கும்னு கேட்டு அதையும் வாங்கி வச்சுருவோம். இதை போய் நான் யார்கிட்ட கேட்பேன்? அப்புறம் அதெல்லாம் காஷ்மீர் ஷால், சவுத் இந்தியன் டிஷஸ், நார்த் இந்தியன் டிஷஸ், ஏரேச்சல் வாட்டர் நோ, டெட்ரா பேக் நோ, ஆர்கானிக் ஃப்ரெஷ் பிஸ்கட் ஷூ. கடைசியில ஸ்ருதி. ஓ, கடைசியில தான் சுத்தியா? ஆமாப்பா, கடைசியில தான் ஸ்ருதி. என்ன இப்போ அவளுக்கு வந்து அவளை ஒரு 2 நாள் அவள் பியூட்டி பார்லருக்கு கூட்டிட்டு போனோம். என் ஃப்ரெண்டு நித்யா இருக்கா, பியூட்டிஷியன், அவள்கிட்ட போட்டிருக்கேன். யாரு இந்த ஈர்க்குச்சிக்கு புடவை கட்டணுமா இருப்பாங்க? அவன் பியூட்டிஷியனா? கிழிஞ்சிது போ. அவ ஸ்கூல் டேஸ்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே 40 kg தான் மாறவே இல்லை. எது மாறலன்னு கேட்டியா? சமயத்துல அவன் பேசுற இங்கிலீஷ் எனக்கு புரியவே மாட்டேங்குது. அவ இங்கிலீஷ் நன்னா தெரியும்ன்றதுனால அப்படி பேசுறாளா, இல்ல தப்பா பேசுறது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுனால போன் அடிக்கு பாரு. என்னோட பிஏ நவீன் பேசுறேன். ஹலோ, மேடம் நான் நவீன் பேசுறேன். சொல்லுங்க. அகிலா மேடம் பிஏ ஃபோன் பண்ணாங்க.
அகிலா மேடம் ஃப்ரீயா இருக்காங்களா? நீங்களும் ஃப்ரீயா இருந்தீங்கன்னாக்க உங்களை பேச சொன்னாங்க. ஓகே, நீங்க வச்சிருங்க. இப்போ அகிலா ஃப்ரீயா இருக்காளா? நல்லா பிஏக்கு ஃபோன் பண்ணி நான் ஃப்ரீயா இருக்கேன்னு பேச சொன்னாங்க. நான் அகிலாக்கு ஃபோன்ல பேசும்போது நீ குறுக்க ஏதாவது பேசாத, எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். ஒண்ணுமே பேசக்கூடாது. ஹலோ, மை ஸ்பீக் வித் மிஸ்ஸஸ் அகிலா. வாங்க பேரு. So, may I speak with Mrs. Akila, please? Hello, Akila. Thank you, ma. Thank you so much. எனக்கு எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்ம 2 ஃபேமிலியும் ஷேர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஓகே, மண்டே 3 to 5. Okay, my entire family is being your family. Okay, bye. Bye. அப்பா, சொன்னா பிரமாதமா இருக்கும். ஒண்ணு கவலைப்படாத, நான் பண்ணிடுறேன். ஆமா, நீ சுத்தி கிட்ட இதை பத்தி பேசுனியா? ஸ்ருதி கிட்ட எதுக்குப்பா இதை பத்தி பேசணும்? நான் என்ன டிசைட் பண்ணாலும் அவளுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அது அவ உனக்கு கொடுக்குற மரியாதைமா. இப்ப அவ இன்னும் அந்த ராகேஷோட போட்டோ கூட பார்க்கல, தெரியுமா உனக்கு? நாம எல்லாம் பேசி ஃபைனலைஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் let Rakesh and Shruti meet and discuss. நீ அதை பத்தி worry பண்ணிக்காத. ஏன் worry என்ன தெரியுமா? மண்டே அன்னைக்கு 2 hours மத்தியானம் நான் என்னுடைய டைத்தை ஃப்ரீ பண்ணிக்கணும். அதுதான் எனக்கு கவலையா இருக்கு. அப்பா, அந்த அனந்த கிருஷ்ணன் ஃபேமிலி கிட்ட என்னப்பா சொன்னேன்? நீங்க ஃபேமிலி, அதனால வேணாம். நாளைக்கு இந்த அகிலா வீட்ல இருந்து ஒண்ணு பொண்ணு பார்க்க வரா, தெரியும்ல? ஏற்கனவே எல்லாரும் அதை பத்தி தான் பேசுறா. இப்ப நீங்களுமா? யாரெல்லாம் வர தெரியுமா? அந்த பையன் இருக்கானே, அவன் அமெரிக்கால இருந்து வந்திருக்கானா. சோ அந்த ராகேஷ், அகிலா, அவன் ஹஸ்பண்ட், அப்புறம் அவங்க வீட்டு நாய், எங்க போனாலும் அந்த கூட்டிட்டு தான் போவாளாம். நாய வேற அவங்க பையன் மாதிரி தான் வளர்த்திருப்பான். அதனால நீ பாட்டுக்கு யாரு பையன் அப்படின்னு கேட்டாங்க, யாரு ராகேஷ் கேளு, யாரு பையன் கேட்டு அது வந்து முன்னாடி இருக்கும். சரி, நீ எப்படி கண்டுபிடிப்ப எது பையன்? ரொம்ப ஈஸிமா. அவங்க எல்லாம் வந்த உடனே நான் நைஸா பின்னாடி போய் பார்த்துருவேன். வால் இருந்தா நாய், வால் இல்லைன்னா ராகேஷ். சமாசம் பேசிட்டு இருக்கிற வழியே அப்படி பரபரன்னு இருக்குமா? இல்ல, அவங்கெல்லாம் வந்த உடனே நீ அந்த ராகேஷ் பையனுக்கு எப்படி நோ சொல்ல போற, அதுக்கு உங்க அம்மா எப்படி ரியாக்ட் பண்ண போறா அப்படின்றத நான் பாக்கணும். நான் நோ சொல்லணும். நான் ராகேஷ்க்கு நோ சொல்ல போறேன். உன்கிட்ட யார் சொன்னா? பிஎஸ்என்எல், புரியல? பிஎஸ்என்எல் அன்னைக்கு உனக்கு போன் பண்ண தெரியுமா? அவன் எல்லாம் பொண்ணு பார்க்கறதுக்கு வரா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ போனை கட் பண்ணிட்ட. ஆனா என் லைன் கட் ஆகவே. என்னடா இது இப்படி கஷ்டமாயிடுது அப்படின்னு பார்க்கும்போது தான் நினைச்சேன், உன் லைன் கட் ஆக கூடாது அப்படின்றதுனால தான் என் லைன் கட் ஆகலன்னு அப்புறம் தான் புரிஞ்சுது. என்ன சொல்ற? புரியலையா? மை டியர், நீ அந்த சதீஷோட பேசினதை நான் கேட்டுட்டேன். தாத்தா, நான் சதீஷோட சாமியாரு, அப்புறம் அந்த சதீஷ் பையனும் நேர்ல போய் பார்த்துட்டு வந்துட்டேன். பையன்னா அவன் பையன்மா. Due respect to parents and due for respect from you. நீ நோ டு ராகேஷ். அம்மா பாவம் தாத்தா. அப்பமா இந்த காலத்து அம்மாக்களுக்கு தான் ஒரு பொசசிவ்னஸ். தன்னோட பொண்ணு மாத்திரம் கல்யாணம் முடிஞ்ச உடனே மாப்பிள்ளையோட தனி கொடுத்தம் போயிடணும். ஆனா தன் பையன் மாட்டு பொண்ணோட தான் வீட்டிலேயே இருக்கணும். அது அப்படி இல்ல தாத்தா. அம்மா தான் பொண்ணை பக்கத்திலேயே வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறா. இது ஒரு விதமான கேர் தானே. இப்போ நீ மாத்திரம் தினம்
விடுமா அதாவது இந்த பாரு அனந்த கிருஷ்ணன் ஃபேமிலி எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டு ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே ஈக்குவல் தானே. அப்புறம் என்ன அதுல சீக்குவல் ராகேஷா சதீஷா அப்படின்னு இது பாரு பையனை பிடிக்கல அப்படின்னா பரவாயில்ல. சரி பையனோட ஃபேமிலியை பிடிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல. ஃபேமிலியோட இருக்கிற பையனே பிடிக்கல அப்படின்னா நம்ம பிரணவ வீட்டை விட்டு தோற்ற வேண்டியதுதான். பாருங்க நீ வந்து அந்த ராகேஷ்க்கு நோ தான் சொல்லணும். ஆமா நான் ராகேஷ்க்கு நோ சொல்லனா என்ன பண்ணுவேன்? அந்த நாயை விட்டு உங்க அம்மாவை கடிக்க வச்சுருவேன். அவளே நோ சொல்றாங்க. ஸ்ருதி சதீஷ் சேகர் சந்தியா எஸ் 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 யூ சே நோ டு பிரணவ் ஐ மீன் நோ டு ராகேஷ் அண்ட் எஸ் டு சதீஷ். சதீஷ் கரெக்ட். அதேதான். இந்த பாரு பிரணவ் எங்க? அவன் அவனோட பர்த்டே பார்ட்டில இருக்கான். அப்படியா? போவே போய் அவன் அந்த பர்த்டே பார்ட்டிலே பிடிக்கிற அவனை என் கட்சியில சேர்த்து விடுறேன் நான். ஆமா தாத்தா ஆமா ஹலோ தேங்க்ஸ் யா. உனக்கு இந்த பிக் டே இல்லை, இன்னும் 2 ஹவர்ஸ்ல வருவேன். அப்புறம் மார்னிங் நைட் பார்ட்டி தான். ஆனால் நடுவில் 2 ஹவர்ஸ் மாமியார் மாமனார் அப்புறம் அந்த சின்ன மாமியார் அதான் இந்த நாய் பார்க்க வரேன். குட் நைட். பாய். தேங்க்யூ. பாய். ஸ்ருதி எவ்வளவு நாள் சொல்லியிருக்கேன் நீ பாட்டு தூங்க போ, நான் வரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்னு. எதுக்காக இப்படி? இல்லப்பா தூங்க போலாம் தான் இருந்தேன். உங்க கார் சத்தம் ஸ்ருதி கேட்டுச்சு. கொஞ்சம் அங்கேயே பேசு. ஏப்பா? நான் கொஞ்சம் as a chairman I had my last sip. அப்பா எமோஷனலா பேசாதீங்க. இல்ல நாளைக்கு போர்ட் மீட்டிங். ரொம்ப நாளா என் கூட இருந்தவங்க இந்த கம்பெனியை ஆரம்பிச்சதுல இருந்து நான் கூட்டின்னு வந்தவங்க எல்லாம் என்ன ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. புதுசா வந்த யங்ஸ்டர்ஸ்க்குலாம் என்ன பிடிக்காதுன்னு நினைச்சேன். பட் யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன சப்போர்ட் பண்றாங்க. உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும் நாங்களாம் அப்படின்றாங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லப்பா. சூசிங் தி ரைட் ஃப்ரெண்ட் தான்ப்பா லைஃப். நீ கடவுளை நம்பறல்ல. வாட் எவர் ஹி டஸ் வில் பி ஃபார் யுவர் குட். நாளைக்கு எத்தனை மணிக்கு போர்ட் மீட்டிங்? 10 மணிக்கு. 10 மணிக்கு என்னோட சேர்மன் போஸ்டுக்கு 10 மினிட். அப்பா சாரி பட் ப்ளீஸ் ஷட் அப். என்னமோ வளரிட்டு இருக்க. போய் தூங்கு ஃபர்ஸ்ட், பாத்துக்கலாம். ஓகே. அப்பா அப்புறம் இன்னைக்கு நம்ம பிரணவோட பர்த்டே ஆல்ரெடி 12 o'clock ஆயிடுது. நீ முடிஞ்சா ஒரு ஃபோன் பண்ணியாவது அவனுக்கு விஷ் பண்ணிடு. யா கதல எனக்கு ஞாபகம் வர கதை. do that right now. எங்க இருக்கான்? வீட்ல இல்லையா அவன்? ஹலோ. ஓ யாருன்னா அது? யாரோ ஒரு பொண்ணு போனை எடுத்து you are waiting in the queue to wish Pranav token number 33. சத்தமா வேற இருக்கு. என்ன இதெல்லாம்? I do one thing. ரிமைண்டர்ல போட்டு வச்சிருக்கேன்னா நாளைக்கு மார்னிங் அவனை விஷ் பண்ணிடுறேன். ஓகே 15 அன்னைக்கு வேற ஏதாவது ஞாபகம் வச்சுக்கலாம் நினைச்சேன். பட் லைக் தட்ஸ் குட். குட் நைட் பா. நாளைக்கு தான் நான் உன்னை இன்னைக்கு தான் நான் உன்னை பார்க்க வரேன். சாரி மேம். எத்தனை மணிக்கு வராங்க? ஈவினிங் 3 to 5. இந்த பாரு நான் எல்லா அப்பாயின்மெண்ட்ஸையும்
cancel content. I know, I have done that. Only, I understand. என்ன வாழ்க்கையோ எனக்கே தெரியல. பையனோட பிறந்த நாள் ஞாபகம் இல்லை, என் பொண்ணை பார்க்க வராங்க, அதுவும் ஞாபகம் இல்லை. Hey Pranav, many more happy. Hey, I know, right? ஏதாவது மார்னிங் பேசலாம், ஓகே? என்னடா தண்ணி பாத்தியா? யோ, யூஎஸ் போனா நீ கூட தண்ணி அடிப்பையா? உனக்கும் அப்பாக்கும் இதுல ஒத்துமை. தண்ணி அடிக்கணும்னு நினைச்சா நான் யூஎஸ் போக வேண்டிய அவசியம் இல்லை. It is not the thought, but the want. It is not the occasion, Pranav. It is my principle that keeps me away. கிக்கே வெற்றி. இங்கிலீஷ் கரெக்டா புரியுற மாதிரி பேசு. யூஎஸ் இஸ் லைக் I'll see you in the morning, right? Bye. Good night. Hey man. எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் ரெடி. ஆனா அந்த பிஸ்கட் தான் இன்னும் வரல. இந்த பாரு, அது பாம்பேல இருந்து தான் வருமா. ஏதோ ஸ்பெஷல் பிஸ்கட் சாப்பிடுற நாயா வந்துடும். நாய் வரதுக்குள்ள பிஸ்கட் வரும். தெரியாதுப்பா, ஒரு குறைய இருக்கக்கூடாது, எல்லாம் நீ பாத்து. ஒண்ணு நீ கவலையே படாத. ஆமா, நீ என்ன பண்ண போற? நான் வந்து இப்ப நேரம் ஆபீஸ் போயிட்டு அப்புறம் அங்க 12 மணிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இது, அங்க இருந்து 2 மணிக்கு ஒரு சின்ன மீட்டிங் முடிச்சது, 3 மணிக்கு நான் இங்க வந்துருவேன்ப்பா. அப்பா சேகர் கிட்ட சொல்லிட்டு ஞாபகப்படுத்திட்டியா? ஆமாமா, அதாவது அவரோட பிஏ கிட்ட நேத்திக்கே சொல்லிட்டேன். இன்னைக்கும் டிரைவர்கிட்ட சொல்லி பிஏ ரிமைண்ட் பண்ண சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ. மிஸ்டர் சந்திரசேகர் வீடு தான். ஆமா, தேங்க்யூ, நான் வரேன். ஓ ஓ வய வய என்ன நீ பாட்டுக்கு வர, என்னோ கேக்குற, நீ பாட்டுக்கு போனா என்ன கணக்கு? யாரு நான் அகிலா மேடம் பிஏ. அவங்களுக்கு சாயந்தரம் வந்து வழி தேடினா பிடிக்காது, நான் தான் காத்தாலே போய் வச்சுக்க சொன்னேன். நல்லா வழியெல்லாம் பார்த்து வச்சுக்க சொன்னேன். நான் வரேன். ஒரு நிமிஷம். அதாவது நான் யோக சொல்லிட்டேன், உங்களுக்கு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல, நான் வந்து தப்பா எடுத்துக்க மாட்டேன். ஆனா என்ன யோகன்னு கூப்பிட்டது அகிலா மேடம் தெரிஞ்சதுன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. நான் சொல்ல நீங்க சொல்ல மாட்டீங்க. ஒரு காஃபி டிஃபன் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டு போலாம். ஒரு ஜூஸ். இல்ல இல்ல, இத பாருங்க, மேடம் சொல்லிருப்பாங்க அங்க போனா எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. ஆனா ஒண்ணு, நீங்க சாப்பிடுறத நான் அங்க சொல்ல மாட்டேன், அதனால சாப்பிடுறேன். இல்ல இல்ல, ஜூஸ் சீக்கிரம் கூட. நீங்க ரொம்ப வற்புறுத்தாதீங்க. ரொம்ப வற்புறுத்தீங்கன்னா பிடிக்க வேண்டியிருக்கும். கண்டிப்பா பிடிக்கிறேன். மெதுவா மெதுவா. நான் வரேன். மறுபடியும் யோகா. பாரு, நான் மாத்திரம் பண்ண யோகுக்கு சொன்னத நீ அந்த அகிலா கிட்ட சொன்னேன்னு வச்சுக்க, நீ இங்க வந்து இலை போட்டு முழுசா சாப்பிட்டு காஃபி டிஃபன் ஜூஸ் எல்லாம் குடிச்சதா ஏதோ ஃபாரின் பிரைம் மினிஸ்டர் வர மாதிரி முன்னாடியே ஒரு அம்பாசிடர் பார்த்து வச்சுருந்தேன். கொஞ்சம் கூட ரெண்டா இல்ல. பர்ஃபெக்ட் பீப்பிள். பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டு நோட்டோட நின்று கலக்கி மேக்கி பார்த்துட்டு போற வரவங்கிட்டலாம் எங்க எங்க ஓடுறீங்க? ஆமா, மாப்பிள்ள கார் பார்த்தனே, ராகேஷ் காரியா? உனக்கு பிரணவ் விட இப்ப ராகேஷ் தான் ஞாபகம் இருக்கா? நான் ஏன் மாப்பிள்ளைய சொன்னேம்மா? சேகர் கார் சொல்லப்படாதா? நான் என்னதான் இருந்தாலும் அந்த
அந்த காலத்து ஆள் தாமா, அதனால மாப்பிள்ளையும் கூப்பிட்டே பழக்காயிட்டேன். அப்பா தட்டில ஃபேமிலி எல்லாம் இங்க வந்து இருக்கிற போது வேண்டிய சத்தா மாப்பிள்ளை கேட்டாலும் கூப்பிட்டு சேகர் அப்படின்னு கூப்பிடுவோம். நான் ரெண்டு நின்று இருக்காரோ நேர்ல நின்று பேசணும், சரியா? போட்டுப்பாப்பா ஜெமினி சர்க்கஸ்ல வரப்போ எப்படியா வாங்க வராங்க அவங்க? நல்ல பட்டு வேஷ்டியா இவ்வளவு ஜெரிக்கக்கார போட்டு நீ வந்து கட்டிக்கோ. நீ வந்து நான் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் விசிட் எடுத்து பொறுப்பு நீ போயிட்டு கோவிலுக்கு போயிட்டு நல்லா சுவாமியை வேண்டிட்டு வந்துடும். நான் வந்து நேற்றுக்கு திருப்பதி உண்டியில போடுறதுக்கு காசை நான் அனுப்பிச்சுட்டேன்ப்பா. சரி, நான் வந்த உடனே கேட்டேன் மாப்பிள்ளை கார் நிக்குதே அப்படின்னு. சேகர் சரி அது உடுப்பா, அவர் யாராவது கிளைண்ட் கார்ல போயிருப்பாரு. சுத்தி எங்க? சுத்தி சுத்தி சுத்திமா ஹாய்மா, குட் மார்னிங். அப்பா இல்ல, அப்பா இப்ப கிளம்புல ஏதோ போர்ட் மீட்டிங் சொல்லிருந்தாங்க. ஏதோ போர்ட் மீட்டிங்கா? தாத்தா அம்மாக்கு இந்த போர்ட் மீட்டிங் பிரச்சனை எல்லாம் தெரியாது. போர்ட் மீட்டிங் எதுக்கு தெரியாது, பொண்ணுக்கு யார பிடிக்கும் அதுவும் தெரியாது. ஆனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு ஜபர்தஸ்த். ஆல் தி பெஸ்ட் மாப்பிள்ளை, ஆல் தி பெஸ்ட். என்னப்பா சொல்றேன், சுத்திக்கு சொல்லு. நெத்தில என்ன பேண்டேஜ்? விபூதி ஏமா ஏதாவது ராங்கா நடந்தால நீ சொல்லிட்டு இருக்கணுமா என்ன? ஈவன் இஃப் எவ்ரிதிங் இஸ் ரைட் இட்டுக்கலாமே. தேங்க்ஸ் கிவிங் டு காட் அந்த மாதிரி. ஓன்லி ஃபார் திஸ் தானா? அம்மா போன தீல என்ன இன்னைக்கு விபூதி இவ்வளவு பலமா இருக்கு, என்ன கரெக்டா நடக்கணும்னு இந்த மாதிரி. தாத்தா மைண்ட் யுவர் பிசினஸ். ஐ வில் ஈவினிங் 3 to 5 ஐ வில். அப்பா இங்க நாங்க பேசிட்டு இருக்கோம், நீங்க இப்படி சைலண்டா. பார்க்கறேன் ஆனா கேட்கல. ஐயா கேட்கல அப்பா அகில ஃபேமிலி எல்லாம் வருஷப்பட்டு காது கேட்கல. இன்னவே கட்டுறா. சத்யா, நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம் தான் நினைச்சேன். பட் எனக்கு என்னமோ போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிட்டு போறது தான் பெட்டர்னு தோணுது. ஸ்லோச் பண்ணிட்டு நிக்கிறேன். நல்ல ஒரு சேர் மாதிரி ஜம்ப் பண்ணி கம்பியா நல்லவங்க. அதுதான் ப்ராப்ளமே. நம்ம ஷேர்ஸை கொஞ்சம் டைல்யூட் பண்ணலாம், கொஞ்சம் பைசா வரும்னு பைசாவோட சேர்ந்து கத்தியும் வந்திருக்கு. சத்யாவன், இன்னைக்கு போர்ட் மீட்டிங். One of the agenda of the meeting is to remove the current chairman, that is me. சேகர் இது how is it possible? இந்த கம்பெனி நம்ம ஆரம்பிச்ச நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம வளர்த்த கம்பெனி சேகர். நான் தான் சொன்னேனே கொஞ்சம் பைசா வரும், நம்ம எல்லாத்தையும் பண்ணோம். ஆனா பைசாவோட சேர்ந்து கத்தியும் வந்திருக்கு, என்ன பண்றது? But this is very very unfair. ப்ளீஸ் கவலைப்படாதம்மா, கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரு. ஸ்ருதி எனக்கும் கொஞ்சம் விபூதி கொண்டாடி. நான் எங்கே போறதில்லை, நேர கோவிலுக்கு தான். Excellent. In tough time, God is the best companion. டைம் ஆச்சு, 3 அலாம் வச்சு எது வரைக்கும் வாட்ச் கம்ப்யூட்டர் தாத்தா. Jai, have many more happy return. தாத்தா எல்லாம் நாளைக்கு பேசுறோம். ஓகே விஷ் பண்ணவே விட்டுக்கலாமே நான். அப்பா நீங்க இப்ப கரெக்ட் போங்க, நீங்க வேணா பாருங்க. you will come back as chairman. Sure, let me see. நோ நோ திஸ் இஸ் cruel. என்னடா? எல்லாரும் நடிக்கிறாங்க. யாரு? some bloody fools. நான் வெளில போறேன், ஜிபே நீ கேட் லாக் பண்றாங்க. Who the hell it is? உங்க வீட்டை சர்ச் பண்ண ஆர்டர்ஸோட வந்திருக்கோம். You mean rate? In colloquial terms, yes. நீங்க கோஆபரேட் பண்ணீங்கன்னா சீக்கிரமாவே முடிச்சிடலாம். எங்க ஆடிட்டர் நான் கொஞ்சம் பேசிக்கிறேன். அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. உங்களோட ஃபேக்டரி, குடோன், பிரான்ச், கிச்சன் எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் போயிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் கோஆபரேட். என்ன சார் கோபுரம்
எல்லாம் அர்ஜென்ட்டா வெளியில போக வேண்டியிருக்கேன். வீட்டுல கல்யாணம் பேச போறோம். போயிட்டு நாளைக்கு வாங்க. Stop joking. யாரும் வெளிய போக முடியாது. வெளியில இருந்து யாரும் உள்ள வரவும் கூடாது. ஐயோ, அகிலா ஃபேமிலி. அம்மா, நீ என்ன பண்ண அகிலா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நம்ம வீட்டுல இன்கம் டாக்ஸ் ரேட் மேடம், யாரும் இன்ஃபர்மேஷன் வெளியில பாஸ் பண்ண முடியாது. உங்களோட லேண்ட்லைன்ஸ் எல்லாம் என்னோட கண்ட்ரோல், including cell phones. So, come on, today's my birthday, all right? Oh, many more happy returns of the day. Sir, phone கொடுங்க, இல்லைன்னா switch off ஆல் பண்ணுங்க. Sir, ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க. Phone switch off பண்ணது டார்ச்சரா? ஆஃபீஸர், எனக்கு இன்கம் டாக்ஸ் கமிஷனர் வைஃப் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்புறம் நான் கமிஷனருக்கு ஃபோன் பண்ண வேண்டும். மேடம், கமிஷனர் என்ன மினிஸ்டருக்கே நான் ஃபோன் பண்ணலாம். இப்போ மிஸ்டர் சேகர், Look, officer. நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஆஃபீஸ் போகணும். Because something important is happening over there. நீங்க வேணா உங்களோட ஒரு 2 பீப்புளோட என்ன கொஞ்சம் அனுப்பி வைங்க. நான் திரும்பி வந்துடுறேன் போயிட்டு. மேடம், மிஸ்டர், உங்க ஃபேமிலியே ஏதோ போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க. We are income tax officers. எஸ்கார்ட்லாம் போட்டு அனுப்ப முடியாது. According to section 132, நாங்க எந்த வீட்டுக்கு ரெய்டுக்கு போனாலும் யாரும் உள்ள இருந்து வெளியே போகவும் கூடாது, வெளியே இருந்து யாரும் உள்ள வரவும் கூடாது. வீட்டுல யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா என்ன சார் பண்ணுவீங்க? எக்ஸ்ட்ரீம் கேசஸ்லாம் வேற. இங்க யாருக்கா உடம்பு சரியில்லையா? ஐயோ மாப்பிள்ளை என்ன அப்படி பார்க்காதீங்க. உடம்பு சரியில்லைன்னா பரவாயில்ல சார். மனசே சரியில்லை. இப்போ நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? நீங்க தான் சேர்மன். அந்த போஸ்டே ஆடுது தெரியுமா? நான் ஆபீஸ்க்கு போனாதான் நான் சேர்மனா இல்லையான்னு எனக்கே தெரியும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். சார், சீஃப் மினிஸ்டர் போஸ்டே ஆடுது. டெய்லி காட்டால பேப்பர் பார்த்தா கன்ஃபார்மே பண்ண வேண்டியது அவர்தான். அவரே நினைக்கிற தான் தான் சிஎம்னு அதே மாதிரிதான். மிஸ்டர் சேகர், ப்ளீஸ் கோஆபரேட். ஒரு நாள் ஃபுல்லா அப்பாயின்மெண்ட்ஸ், இப்போ டிசப்பாயின்மெண்ட். Satya, we don't have an option but to cooperate, okay? Sir, எங்க மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் நாங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறோம். Okay? Hey, mobile phone. Come on. Do what I say. Keep all the mobiles there. ஆமா, இவங்களுக்கு கொஞ்சம் என்ன வேணுமோ ஹெல்ப் பண்ணுங்க. நாம ரொம்ப ஆனஸ்ட், எதுக்கும் பயப்பட வேண்டாம். அதுவும் அப்புறம் இவங்களோட பெர்மிஷனோட அந்த அகிலா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது ரீசன் சொல்லி நாம இன்னைக்கு வர வேண்டாம்னு சொல்லிடலாம். ரெய்டுனே சொல்லலாம். அது டாக்டர் போவா. என்ன ரீசன் மாப்பிள்ளை சொல்றது? மாமனார் போயிட்டான்னு சொல்லுங்க. என்ன மாமன் இப்போ போய் சார், யூ கேன் கண்டினியூ. ஆல் தி வெரி பெஸ்ட். You are a gentleman. நான் ஆல் தி பெஸ்ட். நான் சொல்ல போறேன். சரியா? அவங்க அவங்களுடைய டியூட்டியை பண்ணதுக்கு வந்திருக்காங்க. See, I am very honest. I don't have anything to fear. அம்மா, கவலைப்படாதம்மா. மேடம், பாஸ்புக் உங்க பீரோ கீஸ்ல வேணுமே. அதெல்லாம் என்னோட வீட்டுல போய் பாருங்க சார். அங்கதான் எல்லாம் அங்கே இருக்கும். நீங்களே கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. ஸ்மால் ரெக்வெஸ்ட். ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு சாலிட்டர் மூக்கு போட்டு எங்கேயோ டிஸ்பிளேஸ் பண்ணிட்டேன். அதெல்லாம் இந்த வேலை இல்லை. ரெண்டு வருஷமாவா? Satya, relax. Shruti, disappoint ஆகாதீங்க. Don't get upset. அத அம்மா கிட்ட சொல்லுங்க. அம்மா, என்னடி நினைப்பா? உனக்கு தேவையே இதெல்லாம். யார் என்ன நினைச்சா என்னம்மா? நீ என்ன நினைக்கிறியோ அதை பத்தி மட்டும் யோசி. இன்னைக்கு ஒரு நாளாவது முழுக்க ஒழுங்கா ரெஸ்ட் எடு. Shruti, அந்த ஆபீசர்ஸ்க்கு என்ன வேணுமோ பண்ணி கொடுங்க. பெரியவே மனசாக விட்டுறாங்க. உள்ள கொள்ளையா சம்பாதிச்சு மூட்டை கட்டி வச்சு லண்டன்ல உட்காந்து மேட்ச் பார்க்கறது நல்லா இருக்கா? அவளுக்கு ஒரு நாள் கிடைச்சது பாருங்க. என்ன ஓடாம இருமில்ல. இருமல் வருது. ரொம்ப சிறப்பா இருக்குமா உபச்சரிப்பு எல்லாம்? நானே அவஸ்தப்பட்டு இருக்கேன். நீங்க என்னடா ஜாலியா சோஃபால உட்காந்துட்டு ஹாயா இருந்துட்டு இருக்கேன். சத்யா, இப்போ கொஞ்ச நேரம்
நேரம் அப்படியே உட்காந்து வருத்தப்பட்டா எல்லாம் முடிச்சிடும்னு சொல்லி நான் வேணா வருத்தப்படுறேன். ஃபோன் பண்ணலாமே மினிஸ்டருக்கோ எம்பிக்கோ. போன் எல்லாம் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. இந்த பாரு எதுக்கு அதெல்லாம் ஃபோன் பண்ணோம்? we are clean, don't worry. சர்ச் ப்ராசஸ் முடியட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். be patient, okay? கோவத்துக்கு நானே பேஷண்ட் ஆயிடும் போல இப்படி ஓயாம இருமது. அக்கிலன் என்ன நினைப்பான்? சேகர் இருமல் சேகர் இல்ல, நீ சொன்னவன நிறுத்தத்துக்கு. அதுவும் இல்லாம அகிலா என்ன நினைச்சாதான் நான் இருமணும். அகிலா எனக்கு என்ன நினைக்கணும்? சீரியஸ். நீ பேஷண்ட்னா நான் சீரியஸா இருக்கணுமா? come on Sandhya, come on, relax. Sandhya, okay Sandhya, can I get you some coffee? No, thanks. ஞாபகம் இருக்கா அவருக்கு? நாம் இந்த பிசினஸ் ஆரம்பிச்ச புதுசுல டெய்லி மார்னிங் இப்படிதான் ஐ ப்ரிப்பேர் காஃபி ஃபார் யூ. கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து ரிலாக்ஸ்டா நேத்து என்னெல்லாம் நடந்தது, இன்னைக்கு நம்மளோட பிளானிங் என்ன, அடுத்தது யாரை மீட் பண்ணோம், இந்த மாதிரி நிறைய பேசிட்டு இருக்கோம். we'll do one thing. முதல்ல we'll come out of it. சார் உள்ள போய் சர்ச் பண்ணுங்க, இது ஒண்ணுமே முதல்ல we will come out of all this process that is disturbing us. நாம வேற ஏதாவது பேசலாமா? Okay. How is your health? Hey Sandhya, come on, relax. உன்னோட ஹெல்த் எப்படி இருக்கு? Are you still in sleeping pills? ஆமா, லாஸ்ட் மந்த் செக்கப்க்கு போனப்ப கேட்டேன். டாக்டர் வந்து தானா தூக்கம் வர வரைக்கும் நீ போட்டுதான் ஆகணும்னு சொன்னாங்க. பட் மை பிபி அண்ட் சுகர் தேர் அண்டர் கண்ட்ரோல். உனக்கு சுகர்? எனக்கு தெரியாது. சேகர், நான் வந்து 3 மாசம் முன்னாடி டெஸ்ட் பண்ணப்ப இருக்குது. அப்ப டாக்டர் வந்து here after no sweet for you அப்படின்னு சொல்லிட்டாரு. வாய்ஸ் ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியா? அப்போ நீங்க அப்படி ரொம்ப கன்சர்னோட டேக் கேர் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணியிருந்தாரு. அப்படியா? அப்புறம் நீங்க கூட ஒரு கண்ட்ரோல் டயபெட்டிஸ் ஆர்டிக்கல் எனக்கு வந்து இமெயில் அனுப்பிச்சிருந்தாரு. அப்படியா? என்னது அப்படியா? சாதாரணமா இந்த மாதிரி நியூஸ் ஐட்டம்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். யாருக்கா சுகர்னா வாழ்க்கை ஃபார்வர்ட் பண்ணிப்பேன். நான் கண்டிப்பா அந்த மாதிரி நினைச்சிருக்க மாட்டேன். பட் எனக்கு ஞாபகம் இல்ல. ஆக்சுவலா உனக்கு சுகர் அப்படின்றது எனக்கு நியூஸ். சத்யா, we see sugar is very dangerous, be cautious, okay? அவ்வளவுதானா? நான் யாரும் இல்ல, ஐ எம் யுவர் வைஃப். எனக்கு சுகர் இருக்கிறது உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னதே எனக்கு ஷாக்கு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் யாரும் 3ஆம் மனுஷாளுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி பண்றது இஸ் ஆல் தி மோர் ஷாக்கிங். எனக்கு சுகர் இருக்குன்னு தெரிஞ்சப்ப நம்ம ஃபேமிலி டாக்டர் கன்சர்ன் ஆனால இவ்வளோ எமோஷன். ஓகே, எல்லாம் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் சொல்லணும். வந்து எப்படி உன்னோட மைண்டை ஸ்பாயில் பண்ணிருக்காங்க பாரு. இல்ல சேகர், your behavior is hurting me. ஆமா சத்யா, இப்போ மார்னிங்ல இருந்து நான் கூட தான் இருமிட்டே இருக்கேன். என்னை பார்த்து ஏன் இருமல், எதுக்கு இருமல் நான் கேட்டேன். ஸ்டாப் இட். அவங்க கேட்டு அவங்க பார்க்க. I understand that my words, behavior உன்னை ஹர்ட் பண்ணுது. உண்மையை சொல்லட்டுமா? சமயத்துல என்னோட வேர்ட்ஸ் அண்ட் பிஹேவியர் என்னைய ரொம்ப ஹர்ட் பண்ணுது. சத்யா, நானும் நீயும் இந்த மாதிரி உட்காந்து நின்றுட்டு கொஞ்ச நேரம் பேசி எவ்வளவு நாள் ஆச்சு? Yes. But Shekhar, our lifestyle Hey, is come on. இதெல்லாம் ஸ்டைல் சொன்னாங்க ஸ்டூபிடிட்டி. ஹஸ்பண்ட் வைஃப் உட்கார்ந்து பேசுறதுக்கு டைம் இல்லைன்னா அந்த லைஃப் இல்ல ஸ்டைல். இது நம்ம சொல்ற, நம்ம போற கிளப், நம்ம போற பார்ட்டி, இதெல்லாம் சொல்லிக்கலாம். நான் என்னோட ஹஸ்பண்ட் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படி. ஆனா இதெல்லாம் உண்மையா சொல்லுங்க? கொஞ்ச நாளாவே எனக்குள்ள நிறைய டாக்ஸ். நான் என்னமோ சேர்மன் போஸ்ட் போறது அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கேன் ஆபீஸ்ல. ஆனா இங்க ஹஸ்பண்ட், ஃபாதர், சன்னினா இந்த மாதிரி நிறைய போஸ்ட் போயிட்டு இருக்கு. அதுக்கு வருத்தப்படாம இருக்கேன். நாம உண்மையா வாழணுமா இல்ல ஊமையா வாழணுமான்னு எனக்குள்ள ஒரு கேள்வி. நீ சொல்லு.
வேண்டாமேன்னு இல்லை சேகர், வேண்டாமேன்னு தான். ராத்திரி தூக்கம் வராம எங்க இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் க்ரௌட் பண்ணிட்டு வந்து எனக்கு கில்ட்டியா ஃபீல் பண்ண வச்சு செலுத்திட்டு வந்துடுமோங்கிற பயத்துல தான் சார் 2 பில்ஸ் கூட நான் போட்டுக்கிறேன். சுத்திங்கிற சமைச்ச வர கோபம் கூட அவன் ஏன் அப்படி இருக்காங்கிறதுனால இல்லை, நாம ஏன் அப்படி இல்லைங்கிற ஒரு 3 சோலுக்கு நடுவுல ஒரு கரெக்ட் ஆகாத சோல். ஸ்ருதி மாதிரி ஒருத்தர் வீட்டுல இல்லைன்னு வச்சுக்கோயேன், நாமெல்லாம் வீட்டுக்கே கூட வரமாட்டோம். தேங்க்ஸ் டு ஸ்ருதி. வரலாமா? என்னம்மா, நீங்க போய் இப்படி எல்லாம் கேட்டுங்க. வெளியில ஒரே மழை மோனமா இருக்கு, ரொம்ப மழை வர போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்க 2 பேரும் ரொம்ப நேரமா இந்த மாதிரி நின்று பேசிட்டு இருக்கீங்க. நம்ம வீட்டு விஷயமா கொஞ்சம் பேசியிருக்கோம். சேர்மன் போஸ்ட் உங்களை போட்டு ஆட்டுது போல இருக்கு. எங்க கிட்ட சில கேள்விகள் இருக்கு, உங்கள்கிட்ட அதை கேட்கலாமா? ஐயோ மாப்பிள்ள, நீங்க என்கிட்ட பேசலாம் போறீங்க, அப்படி கூலா இருக்கு. சில சமயம் வெளியில இருக்கிறவங்க பெட்டரா பதில் சொல்லுவாங்கப்பா. ஓ, நான் வெளியாளு வெளில போடாது. அந்த அர்த்தத்தை சொல்லலப்பா, நான் பிரச்சனைக்கு உள்ள இருக்கிறவங்க பத்தி மீன் பண்ணினேன். ஆமா, கொஞ்ச நேரமா தான் பேசிட்டு இருக்கோம் நாங்க 2 பேரும். பட் அதுக்குள்ளேயே எங்க 2 பேருக்கும் ஒரு தாட், நாங்க எங்க லைஃப கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டோமான்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சர்ச்சுக்கு வந்திருக்காளே, அவள்கிட்ட விட்டு கண்டுபிடிச்சு தர சொல்லிட்டு நான் சீரியஸா கேட்கிறேன். நானும் சீரியஸா சொல்றேன் மாப்பிள்ள. எஸ், both of you have lost something in your life. நீங்க உங்க 2 பேரோட லைஃப் கிராஃபை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வேலை போச்சு, அதனால வேலைக்கு போக வேண்டாம், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இந்த பிசினஸ சின்னதா ஆரம்பிச்சீங்க. அப்புறம் அது வளர வளர இன்னொருத்தர் பிசினஸ்க்கு தேவைப்பட்டது, உங்க லைஃப் பார்ட்னரையே நீங்க பிசினஸ் பார்ட்னராகவும் மாத்திட்டீங்க. எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் பண்ற தப்பு தான். 2 பேரும் வேலைக்கு போனா நான் பெட்டர், நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறா. அப்புறம் போக போக செலவுகளை ஏத்திட்டே போறான். They are unable to come out of it. Necessity made both you two to go for job. Luxury made you to stay. Comfort made you to continue. இது இந்த சிகரெட் பிடிக்கிற பழக்கம் மாதிரி தான். ஒவ்வொரு தடவை விடலாம் அப்படின்னு நினைக்கும் போதும் புதுசா ஒரு வாண்ட் வரும். அதனாலதான் 10 தடவை சிகரெட் விட்டவன்லாம் நமக்கு நல்லா தெரியும். உங்க சைலன்ஸ், நீங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்றத எனக்கு காமிக்குது. அதுவே பெட்டர் தான். நான் வந்த விஷயத்த மறந்துட்டேன். சந்தியா, உன்னோட இந்த ஃபைலு ஸ்ருதியோட ரூம்ல இருந்தது. ஸ்ருதி ரூம்ல இந்த இன்கம் டாக்ஸ் ஆபீசர் கணக்கு கேட்கிறா, என்னன்னு தெரியலையே பாரு. என்ன சொல்றது? இது என்ன போட்டோப்பா? இது சதீஷ் போட்டோ. சதீஷ் அனந்தகிருஷ்ண பையன் சதீஷ். அவன் போட்டோ எதுக்கு இந்த ஃபைல்ல இருந்தது? எதுக்கு சுத்தி ரூம்ல? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? சுத்திய கேளியே. கால் ஹர் எதுக்கு காலெல்லாம் பண்ணி பேசிட்டு கூப்பிட்டா போறேன். அப்பா கூப்பிட்டு தான் சொல்லி கால் பண்ணுறேன். சுத்தி உங்க கால இருந்து இவளே கூப்பிடுறாங்க. அம்மா, அந்த இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ்லாம் உள்ள எல்லாத்தையும் தேடிட்டு தவிச்சிட்டு இருக்கா, ஒண்ணுமே கிடைக்கல. என் கவலை இப்ப அது இல்ல. இந்த ஃபைல் எங்க இருந்தது? இந்த ஃபைல் ஏவுல இருந்ததுமா. இது யாரு? தாத்தா, நான் இல்ல, சதீஷ் பாய் ஃப்ரெண்ட். அம்மா, நானும் சதீஷும் ஆனா இப்ப இல்லமா. ஓ, இப்போ அவனை நீ லவ் பண்ணல அப்படின்னு சொல்ல வரியா? தாத்தா, நாங்க அகிலா ஃபேமிலிக்கும் ராகேஷ்க்கும் ஓகே சொல்லிட்டேன். அம்மா, நான் உன் பேச்சு கண்டிப்பா மதிப்பேன்மா. உன் ஆசைதான் என் ஆசையும். அப்ப உன் ஆசை உங்க அம்மாவோட ஆசை இல்ல அப்படின்னு சொல்ற, கரெக்டா? தாத்தா, நீ உள்ள போ. அந்த இன்கம் டாக்ஸ் ஆபீசர் தேடிட்டு இருக்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவதான் சொன்னா வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க.
உனக்கு ராகேஷ பிடிச்சிருக்கா? கண்டிப்பாப்பா. அம்மா செலக்ட். உன் சாய்ஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். ராகேஷா சதீஷா அப்படின்னு கேக்குறான். உனக்கு சதீஷ் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். ஆனா உனக்கு என்னமோ ராகேஷ் தான் பிடிச்சிருந்தது. இல்லடி, 20 வருஷமா பிசினஸ்லயே இருந்து ஒரு ஃபேமிலி டெசிஷனை கூட ஒரு பிசினஸ் டைப்பாவே யோசிச்சிருக்கேன் பத்தியா. ஷேம் ஆகியா. சோ சாரிடா. அதனாலதான்மா உன்னை அக்செப்ட் பண்ண வேண்டாமேன்னு விட்டுட்டேன். எனக்கு கல்யாணம் வந்த உடனே உனக்கு தோணுனதெல்லாம் எந்த மினிஸ்டர்ஸை கூப்பிடணும், எந்த சிஇஓஸ் இன்வைட் பண்ணணும், கல்யாணம் ஏவிஎம் ராஜேஸ்வரியா இல்லைன்னா ராகவேந்திராலயா, எந்தெந்த ஒகேஷனுக்கு என்னென்ன ஃப்ளவர் டெக்கரேஷன், சில்க் சாரி இங்க வாங்கணும் அங்க வாங்கணும், இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டுமா. எங்கேயாவது நானு நீ அப்பா போன் ஞாபகத்துக்கு வந்தோமா? ஆனா நீ இல்லம்மா. இப்ப எல்லாருமே கல்யாணம் அப்படிங்கறத ஒரு இன்டர்னல் ஃபேமிலி லவ்லி ஃபங்க்ஷனா பார்க்காம just an occasion to invite big people அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறாங்க. இப்ப பிரச்சனை அது இல்ல, உனக்கு சதீஷ பிடிக்கும் நாம கேட்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே சரியா? எந்த விதத்துல அந்த சதீஷ் ஃபேமிலி ஒரு அனந்த கிருஷ்ணன் ஃபேமிலி குறைஞ்சு போயிட்டாங்க? No. Satish is a very good boy, well educated, well employed, and சொந்த வீடு 2 cars. I like him a lot. அப்புறம் என்ன? See, whatever my daughter wants, she will get. Okay? நீ ஒண்ணு பண்ணு. இந்த process of search எல்லாம் முடிஞ்சோன்னா அகிலாக்கு ஃபோன் பண்ணி we are not interested அப்படின்னு சொல்லு. அதை நான் பண்ணிடுறேன். அது எனக்கு ஒரு ரூம்ல பத்திரமா வச்சுக்கிறதுக்கு இதை விட ஒரு நல்ல போட்டோ கிடைக்கல. அதுதானே கிடைச்சது. அப்பா இல்ல அதுதான் கிடைச்சது அப்படின்னு சொல்ல வரேன். அப்பா, ஆனா அம்மா நீ என்ன வேற விஷயத்துக்கு கூப்பிட்டேன்னு நினைச்சேன். என்ன விஷயம்? இந்த ஃபைல் விஷயமா. இது என்ன ஃபைல் அது? ரொம்ப நாளா நான் உங்ககிட்ட காமிக்கணும்னு நினைச்ச ஃபைல். காமிக்க வரும்போதெல்லாம் காமிக்க முடியாம போன ஃபைல் உங்ககிட்டயும் தான்ப்பா. ஏதோ பில்ஸ் ஃபைல். ஏதோ பில்ஸ் ஃபைல் இல்லம்மா, இது நம்ம பிரணவோட மொபைல் பில்ஸ் அண்ட் கிரெடிட் கார்டு பில்ஸ் ஃபைல். அப்பா, do you know his spendings? Any problem? Many problems. Cash 2 lakhs withdraw பண்ணிருக்கான். And every bill on a minimum amount is rupees 5,000. What's this, Sandhya? என்ன இது? இடியட். ஏக்கமா. அம்மா, நீ அவனுக்கு கூப்பிட்டு கேட்டனா I'll be the happiest person. ஆனா கார் வர வேண்டாமா? இதுல உங்க மிஸ்டேக்கும் இருக்கு. ஃப்ரீடம் கொடுத்தது எங்க தப்புன்றியா? எது ஃப்ரீடம் இருக்குப்பா? பார்டர் இல்லாத ஃப்ரீடம் இஸ் இன்ஃபில்ட்ரேஷன். அப்பா நம்மள எப்பவும் கேட்பாங்க இல்ல, ஆனா அப்பா எப்பயாவது நம்மள கேட்பாங்க இருக்கணும். ரெட் சிக்னல்ல நிக்கிற வண்டி மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் பக்கத்துல யாரும் பார்க்கறதுக்கு இல்லனா கிராஸ் பண்ணி போலாமே அப்படின்னு தோணும். ஆனா அதுவே ஹேபிட் ஆயிடும். அப்போ சிக்னல் ஆயிருன்னு சொல்றியா? போலீஸ் மேனா இருங்கன்னு சொல்றேன். Sandhya, the spendings are very high. ஐயோ, என்னடா இது? உன்னை தொட்டாலே ஷாக் அடிக்கும் போல இருக்கு. என்னது இது? iPod தாத்தா. உங்க ஓப்பாடே கண்டாடு. பிரணவ், என்ன பண்ணிட்டு இருக்க? விளையாடிட்டு இருக்கேன்ப்பா. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் நீ விளையாடி இருக்கேன்னு எங்களுக்கு தெரிய வந்தது. அதை கொஞ்சம் எடுத்து வை, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இருப்பா, லாஸ்ட் லேக்ல இருக்கேன். I think we are in the last leg. அப்பா கேட்கறதுக்கு ஒழுங்கா உட்காந்து பதில சொல்லு. Alright, relax. என் ஃப்ரெண்டோட அப்பா தான் சீஃப் கமிஷனர். ஏதாவது பிரச்சனை நான் பேசுறேன். He'll take care of it. Alright, don't worry. ஒன்றும் வேண்டாம். அப்படி வேணும்னா உங்க அப்பாவே மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். What do you want? We want your undivided attention. அந்த லேப்டாப்லாம் அவங்க இருக்குது. Sit properly, my son. நீ இப்பெல்லாம் என்னடா பண்ணிட்டு இருக்க?
முடிச்சேன். இப்போ GREG மேட் கிளாஸ் நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம்ஸ். நீ தானப்பா சொன்ன வேலைக்கெல்லாம் போக வேண்டான்னு. ட்ரூ, நான் கண்டிப்பா சொல்றேன். பட் எங்க கிளாஸ் போற, எப்போ கிளாஸ் போற? டி நகர்ல எவ்ரி ஆல்டர்னேட் டேஸ். That doesn't explain his petrol bills. Daily petrol போட்டிருக்கா சத்யாவை. இத பாரு, நீ கொஞ்சம் உதர், நீ ராத்திரிலாம் ரொம்ப வீட்டுக்கு லேட்டா வர்றதா கேள்விப்பட்டேனே. யாரு? உங்க சீமந்த புத்தியா? இந்த மந்த பையனை பத்தி முதல்ல பேசு. இப்படி நாங்க பண்ண புண்ணியம். நீ அதிகமா செலவழிக்கிற அப்படின்னு எனக்கு அடிக்கடி தோணும். பட் அட்லீஸ்ட் லெட் him என்ஜாய் அப்படின்னு நான் விட்டுருவேன். ஆமா, அது என்னடா அது? ஆமா, அது உன்னோட கிரெடிட் கார்டோட அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளவு தெரியுமா? Some 2 lakhs and odd something. சந்தியா 2,45,432. 45,432 இருக்கு. ஆட் அப்படின்னு இருக்கு பாத்தியா? எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமாடா? டேய், இது என்னடா அது? கிரெடிட் கார்டுல 2 lakhs கேஷா வித்ட்ரா பண்ணிருக்கேன். எதுக்குடா? ஒருத்தன் ஏமாத்தினாப்பா, துரோகி. நான் இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளத்துல மாட்டிண்டா உன்னால சீஃப் கமிஷனர்ட்ட சொல்லி என்ன வெளில கொண்டு முடியும். ஆனா உன்ன ஒரு துரோகி ஏமாத்தலாம் இல்லையா? இல்லப்பா, அவன் ஃப்ரெண்ட் ஆக்சுவலா you know. ஃப்ரெண்ட் எல்லாம் எப்படா துரோகியானா? இல்ல துரோகி எல்லாம் ஃப்ரெண்ட் ஆறதுக்கு தான் நீ நடந்துக்கிற. டேய், அது என்னோட ப்ராப்ளம் இல்ல. இதை என்னால கட்ட முடியாதுல்ல. பட் நீ சொல்லிருக்கணும், என்கிட்ட சொல்லிருக்கணும், இல்ல அம்மா கிட்ட சொல்லிருக்காங்கடா. Well, you didn't meet, right? அவன் மீட் பண்ணவே இல்லை. என்ன வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்குன்னு இவ்வளவு பெரிய பில்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அவளை தவிர நம்ம யாருக்குமே தெரியல. What to do? Our ears were better than our eyes இருந்திருக்கும். Come on, answer me some questions. இது என்னடா இது? பிப்ரவரி மாசம் 18,000 ஒரு பில்லு. Valentine's Day பா. Friend பா, just a friend பா. செல்போன். செல்போன்னா அம்மா அதுக்கு எங்க டியூட்டிலாம்? இல்லப்பா, அவதான் தெரிஞ்ச கடை, so no duty அப்படின்னு சொன்னா. I think it's a duty free shop. ஓ, பியூட்டி சொன்னதுல டியூட்டி எல்லாம் வந்திருக்கேன் இல்லையா? அம்மா, look at this. இது என்ன மார்ச்ல ஒரு 30,000? ஆமாதாப்பா. என்னடா வந்துருச்சுமா, bracelet. அதுக்கு எங்க பில்ல காணும்? இல்லப்பா, பில் போட்டா அனாவசியமா 300 ரூபாய் டாக்ஸ் அப்படின்னு சொன்னா. சோ மதருக்கு 30,000 ரூபாய் செலவழிப்ப. மதர் நேஷனுக்கு ஒரு 300 ரூபாய் கட்ட மாட்டேன் இல்லையா நீ? சார், இது என்ன? இது என்ன? What is this 8,000? ஃப்ரெண்ட்ஷிப் டே, இது இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே, இது பஸ் டே, இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே எல்லாத்தையும் கொண்டாடி இருக்கான் இந்தியா. இந்த அவுட்ஸ்டாண்டிங் நாங்க கிளியர் பண்ணிடுறோம். பட் surrender all the credit cards immediately. மோன் இரிட்டேட் பண்ணாத. ஆல்ரைட், irritate பண்ணல, we want to educate you. அப்போ உனக்கு எதுக்குடா இவ்வளவு செல்போன் சார்? வெல், அங்கதான் என்னோட ஃபினான்ஷியல் பிளானிங்கே நீங்க பாருங்க. ஒரு போன்ல இன்டர்நேஷனல் சீப், இன்னொரு போன்ல நேஷனல் சீப், இன்னொரு போன்ல SMS சீப். இப்போ ஃபாரின்ல என் ஃப்ரெண்ட் அவன் மிஸ் கால் கொடுத்தாரா, திருப்பி நான் அந்த போன்ல தான் கூப்பிடுவேன். இல்ல என் ஃப்ரெண்ட் பாம்பேல இருந்து டெல்லியில இருந்து கூப்பிட்டா, திருப்பி இந்த போன்ல இருந்து கூப்பிடுவேன். இப்போ எவனாவது SMS அனுப்பிச்சா திருப்பி இதுல இருந்து ரிப்ளை பண்ணுவேன். எப்படி? இதை தவிர நீ படிக்கிறேங்க நான் நம்புறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உனக்கு மிஸ்டு கால் தான் கொடுப்பாங்களா? ஏனும் கால் இல்லம்மா, அவங்க வீட்ல ஏன்னா அவங்க அம்மா அப்பா திட்டுவாங்க. அதான் தான் இந்த பார், give me all your mobile phones. Go. come on, அதுக்காக ப்ளீஸ். இல்லப்பா, இல்ல நீ வந்து மாசம் 20,000 கட்டிட்டு இருப்ப. அதுக்கப்புறம் நடுவில் இன்னும் கொஞ்சம் டேஸ் எல்லாம் வரும். அப்புறம் then be a day should be an empty day. அதனால இமீடியட்டா நீ உன்னுடைய செல்போன்ஸ் எல்லாம் இப்போ நீ கொண்டு வை போ. அம்மா, what about money? உனக்கு வேணும்னா எங்கிட்டயோ இல்ல அம்மாட்டியோ இல்ல ஸ்ருதிட்டியோ கேட்டு வாங்கிக்கலாமே. ஸ்ருதி, இதெல்லாம் ஒரு நாள் தானே. ரூமை பத்தி சொல்றோம்னு இல்லையே. ஆமா. என்னடா அன்னைக்கு அந்த ரூம் பக்கம் போயிருக்கோம். அதை செவரு வச்சுதானே நாங்க கட்டியிருக்கோம். அது என்ன செவரே தெரியாம ஒரே போஸ்டர்ஸா அங்க ஒட்டி வச்சிருக்கேன். நீ யாருந்தாங்க நாங்க சட்டை கூட போட்டுக்காம 6 உயரத்துக்கு ஒரு போஸ்டர் மாட்டி வச்சிருக்கேன். Mom, that's Mel Gibson, Passion of Christ. அது ஃபேஷன்னால வந்தது இல்லை, பாழா போன ஃபேஷனால வந்தது. ரூம் ஃபுல்லா
தீபிகா படுக்கோன வேரியஸ் போஸ்ட்ல ஒரு போஸ்டர் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு அம்மா போட்டோ கூட இல்ல. என்னப்பா இப்படி சொல்லிட்ட? அம்மா இங்க இருக்கா. டெக்கரேட் பண்ணு. அம்மா டெக்கரேட் பண்ணு. இப்ப தெரியுது உன் ஹார்ட் ஏன் இவ்வளவு கரெக்டா இருக்கு. இப்போ கரெக்ட் ஆகும். I want my phone and credit card back, okay? Earning or learning? Shruti, பிரணவ், என்னால தானே இதெல்லாம் இருக்கட்டுமே. நான் எவ்வளவு நாள் உங்ககிட்ட பேசணும்னு வருவேன். நீ நான் மாடர்னா இல்ல ட்ரெண்டியா இல்லன்னு ஒதுக்குவ. செல்போன்ஸும் கிரெடிட் கார்டும் மாடர்ன் ட்ரெண்ட் தான். மாடர்ன் ட்ரெண்ட் தான். ஆனா அதை கரெக்டா யூஸ் பண்ற வரைக்கும் இல்லனே அதுவே மாடர்ன் டெரர் ஆயிடும். Shruti, அதுக்காக அம்மா எல்லா மொபைல்ஸ்லாம் எடுத்துட்டு போக மாட்டாடா. அம்மா அவன் மொபைல்ஸ் ஏதாவது ஒன்னாவது அவனுக்கு கொடுத்துரு. ஏய் அது வேண்டாம். No, not that one. என்னோட ஐபோனை கொடுத்துரு. அது எனக்கு வச்சுக்கிறேன். அதுதான் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் போட்டோ இந்த ஆபீசர்ஸ்லாம் என்ன ஆனாங்க? ஏதாவது என்ன பாருமா கொஞ்சம். ஆமா உள்ள தூங்கிட்டு இருக்க போறான்னு ஏய் போடா இப்போ என்ன ஆச்சு பாரு. இதுக்கு என்ன மாமா ரீசன்? அதாவது ஸ்ருதி இப்படி இருக்கா, பிரணவ் அப்படி இருக்கானே, இதுக்கு என்ன ரீசன்? ரொம்ப சிம்பிள் மாப்பிள்ள. நீங்க கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துட்டு இருந்தப்ப பிறந்தவ ஸ்ருதி, அதனால அவ அப்படி இருக்கா. ஆனா நல்லா முன்னுக்கு வந்து வசதியானதுக்கு அப்புறம் பிறந்தவன் பிரணவ், அதனால அவன் அப்படி இருக்கான். அப்படின்னு காரோட படத்தை காமிச்சு நம்ம ஸ்ருதியை வளர்த்தோம், ஆனா காரையே காமிச்சு பிரணவ வளர்த்தோம். அதுதான் வித்தியாசம். எல்லா பேரண்ட்ஸும் பண்ற தப்பு தான் மாப்பிள்ள. தான் அனுபவிக்காத தன்னோட பசங்களாவது அனுபவிக்கட்டுமே அப்படின்னு விட்டுறோம். அது சில சமயம் கொஞ்சம் ஓவர் போர்டு ஆயிடுது. ஒண்ணு சொல்ற மாப்பிள்ள, நம்ம எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு தானே முன்னுக்கு வந்திருக்கோம். நம்ம பசங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட்டோமே, என்ன தப்புன்னு சொல்றோம். அந்த இன்கம் டாக்ஸ் ஆபீசர் உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு. வர சொல்லுமா, என்ன இதெல்லாம் கேட்டுட்டு? வாங்க சார். இல்ல சார், ஃபேமிலியோட பேசிட்டு இருந்தீங்களே, டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு பார்த்தேன். நீங்க காத்தால வந்து டிஸ்டர்ப் பண்ணலன்னா இந்த ஃபேமிலியோட நான் பேசிக்கவே மாட்டேன். அந்த தேங்க்ஸ் சொல்றோம். Well, officer, I'm ready with my answers. Without questions, without anything. எல்லாத்தையும் நான் நோட் பண்ணிட்டோம். நோட்டீஸ் வரும், அதுக்கு நீங்க வந்து சொன்னா போதும். இப்பயே நான் சொல்லத்துக்கு தயார் சார். Whatever you found, you can ask. நீங்க வேற சார், எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்த்தோம், ரிவ்யூ பண்ணி பார்த்தோம், எல்லாம் கரெக்டா வேற இருக்கு. இப்ப நாங்க ஆபீஸ் போயிட்டு என்ன பாயிண்ட்ஸ் வருது வேற யோசிக்கிறோம். எதுவும் எழுதலன்னு வச்சுக்கோங்க, உங்ககிட்ட வாங்கிட்ட மாதிரி வேற பேசுவாங்க சார். எங்க அப்பா எனக்கு கொடுத்த பெரிய அசெட்டே ஆனஸ்டி. நேர்மையா இருந்துட்டா எதுக்குமே பயப்பட வேணாம் பாருங்க. நானும் நேர்மையா தான் இருக்கேன். இப்ப ஆபீஸ் போறதுக்கே பயமா இருக்கு சார். நான் வரேன் சார். சார், ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும். Are you spending enough time with your family? எங்க சார் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது? வேலை வேலை, வைஃப் கத்துறாங்க சார். சார், தயவு செஞ்சு வீட்டுல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, நிறைய பேசுங்க. வீட்டுக்குள்ள நடக்கிற பல விஷயங்கள் பேசினாதான் சார் வெளியே தெரிய வருது. ஆனா இப்ப எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? 3 hours சார். ஓ, காத்தா சாயங்காலம் ஒரு 5 hours சார். அதுக்கே கத்துறாங்களா? மேடம், வாரத்துல 5 நாள் வேற ஆபீஸ். ஜோ, நீ ஏயா வீட்லயே இருக்கீங்களே கத்துற? எங்க வீட்டுக்கு வந்தவங்க யாரும் வெறும் கையோட திரும்பி போகக்கூடாது. அது எங்க பாலிசி. May I gift you something? மேடம், நானும் ஹானஸ்ட் தான். I know. I'm not trying to correct you. May I honestly give you a gift? Shekhar, the voice recorder. Do you think I will need it anymore? no chance, no more voice recorder. நேர்ல தான் பார்த்து பேசணும். கொடுத்துரு. சார், இந்த வாய்ஸ் ரெக்கார்டர் கொடுக்குறேன். அது உங்க சர்ச்சுக்கும் யூஸ் ஆகும், உங்க வீட்டுக்கும் யூஸ் ஆகும். நோ தேங்க்ஸ் மேடம். நான் வரேன். பிரணவ், ஆனஸ்டா சொல்லு, இன்னைக்கு இந்த மொபைல் போன்ஸ் இதெல்லாம் இல்லாம உனக்கு எப்படி இருந்தது? Yeah, in a way, it was fine. You can switch on our mobile phones. இந்த பாருடா, இனிமே நான்
போனாதான் டெய்லி லேப்டாப், மொபைல் போன்ஸ், கால்ஸ் அப்படின்னு ரொம்ப பிஸியா இருக்கும். வீட்டுக்கு வந்தா சம்டைம் இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இல்ல சைலண்ட் மோட்ல போட்டு ஸ்பெண்ட் பண்ணலாமே. ஐ அக்ரி வித் ஹர். ஓகே. ஆமா சேகர், நானும் அப்படிதான் ஃபீல் பண்றேன். அதுல இருந்து பாருங்க, லேண்ட்லைன், மொபைல், கம்ப்யூட்டர் எதுவுமே இல்லாம நமக்குள்ள நிறைய பேசிக்க முடிஞ்சது இல்ல. இன்டர்நெட் எப்படி நிறைய படிக்க முடிஞ்சது. யா, வெரி ட்ரூ. வி ஆர் ஃபாலோயிங் தட். அப்புறம் சேகர், ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். இனிமே நீங்க ராத்திரி எவ்வளவு லேட்டா வந்தாலும் பரவாயில்ல, நான் தூங்கிட்டாலும் எழுப்பி ஒரு சின்ன குட் நைட். அதனால நான் காத்தால தான் வரேன். அதான் ஏபி குட் மார்னிங்கே சொல்றேன். சின்ன சேஞ்ச். ஆனா எவ்வளோ பெரிய இம்பாக்ட். Dad, sorry about that. ஏய், கம் ஆன். நீ சாரி சொல்லறதுக்கு நான் இருக்கேன். நான் யார்ட்டெல்லாம் சாரி சொல்லறதுக்கு எனக்கே தெரியல. சொல்ல சார். We are all together learning. அவ்வளவுதான். இப்போ சேகர், நம்ம இன்னைக்கு ஒரு ரிசால்வ் பண்ணிக்கலாம். இனிமே சாயந்தரம் எல்லாரும் by 7:30 மேக்ஸிமம் by 8 o'clock எல்லாரும் வீட்டுக்கு போகலாம். ஜஸ்ட் ஒரு 1 hour, no TV, no computer, no WhatsApp, no mobile, nothing. நம்ம எல்லாம் உட்காந்து ஹோல் டே நடந்தது விஷயம் எக்ஸ்சேஞ்ச். அம்மா அம்மா அதுக்கு இது எல்லாம் ஒரே நாள்ல மாறிடும்னு சொல்ல வரல. ஆனா மாறணும் தோணுது, அதுவே பெரிய விஷயமா. யா. மாப்பிள்ளை, உங்க ஆபீஸ்ல இருந்தா போன் வந்தது. The board is not split. They have unanimously selected once again chairman. சச்சின் போனாலே உங்க ஆபீஸ்ல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லா இடத்துலயும் போயிட்டு அவெல்லாம் பிரமிச்சுட்டாளாம் உங்களோட ஆனஸ்டியை பார்த்து. அதனால எல்லாரும் நீங்க தான் மறுபடியும் சேர்மனா இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. நான் போகாமையே நடந்திருக்கு மாமா அத்தனையும். பாத்தீங்களாப்பா,